சிவத்தில் சக்தி தோன்றி, சக்தியில் நாதம் தோன்றி, நாதத்தில் விந்து தோன்றி, விந்தில் சதாசிவம் தோன்றி, சதாசிவத்திலே மகேஸ்வரன் தோன்றி, மகேஸ்வரனில் ருத்ரன் தோன்றி, ருத்ரனில் விஷ்ணு தோன்றி, அப்படிப்பட்ட பிரம்மாவில் நாரதப்பட்ட அரியன் தோன்றி, அழகிரப்பிரியா சிவா, அழகிரப்பிரியா விஷ்ணு, தோத்திரப்பிரியா சூர்யா, கனகப்பிரியா நாரதா கதிரவனை தரிசித்து கைலாயம் சென்று அம்மையப்பன், அம்பலக்குத்தன், பிரைசுடன், கங்கை கொண்டான், கைலநாதன், சங்கரன், அர்த்தநாரி, திருநீலண்டன், பரமேஸ்வரன், சங்கரியம் அடவி சென்று செல்ல விட்ட சாட்சாத் சிவபெருமான ஸ்ரீவைகுண்டம் சென்று ஆதிநாராயணன், சங்கர நாராயணன், சூரிய நாராயணன், ஜெயராமன், கோதண்டராமன், தசரதராமன், ராஜாராமன், சீதாராமன், கல்யாணராமன், சிவராமன், ராமன், என் பாட்டன் பரதாமன், என் மூன்றாம் பிறகு தந்தையுமான பிரமன், வகையன், சிஷ்டிகதா, சதுர்முகன் என்ற அந்த பிதா மலைகளை கண்வணங்கி மகனே இலக்கணம் கொண்டு மேகத்தை விட்டோடி இந்த பூலோகத்தை நாடி குமரக்கடவுள் தமிழ்கிழவன் தங்கவனர் குடி கொண்டிருக்கும் இந்த குருநிலத்திற்கு வந்திருந்தேன். ஒரு நாளைக்கு ஒரு கிராமமாவது செய்யாவிட்டால் எனக்கு சிறுத்தாகப்பட்டது இன்ன வரைக்கும் நல்லாதானே வாசிச்சீங்க. சரி, அந்த மாமா கோமாளி மாமா வந்தாரு. அதுக்கப்புறம் அவரு உங்களுக்கு மாமா தானா? அவர் எனக்கு மட்டுமா மாமா? அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆக கோமாளி மாமா வந்தாரு, அவருக்கு நல்லா வாசிச்சீங்க. எங்க ஐத்த அந்த ஐத்த வந்துச்சு, அந்த அடி அடிச்சீங்க. அதுக்கப்புறம் பள்ளி பொண்ணு வந்தோடனே ஊருக்குள்ள உன்னையும் பத்தி என்னையும் பத்தி என்னென்னமோ பேசுறாங்க, அதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன். கேட்டீங்களா? ஏங்க, நான் யாருக்கு பொண்ணு பார்க்கலாம்னு வந்தா, யாருக்கு? முருகனுக்கு பார்க்க வந்தேன். இந்த இடத்துல நீங்க என்னமோ, ஆமா, அப்ப உங்க பேரு முருகன்றீங்க. அப்படி நினைச்சுக்கிறேன். அப்படி நினைச்சுக்கிறீங்க. அப்படி இருந்துட்டாலும் ஏன் எனக்கு 1008 சுக்குநூறாக வெடிக்க கிடது என்றோன்னு எந்த அடி அடித்தீங்கன்னா காரணம் இருக்குங்க. எப்படியாவது ஒரு நாளைக்கு நாள் வெடிக்கும் நினைக்கிறான், வெடிக்கலையே. ஆமா,
என் தலை வெடிக்கணும். உங்க 4 பேர்த்தையும் சும்மா விடுவனா? ஏன் உங்க 4 பேர்த்தையும் நானும் மேல அப்புறம் கூட்டு போய் எனக்கு வாசிக்க நாங்க குஞ்ச கட்டி விட்டுருவோம். ஆட நாராயணா. ஆக பாருங்க, கழகம் செய்யலாட்டிதான் என் தலை வெடிக்கும். செய்யக்கூடிய கழகத்துல எனக்கு வெற்றி கிடைக்கலாட்டிதான் தலை வெடிக்கும். இந்த இடத்துல கழகம் செய்யாம இருப்போமா? இல்ல செய்யக்கூடிய கழகத்துல வெற்றி கிடைக்காம தான் இருக்குமா? இங்கே நாரதாக நடிக்கும் ஆவியூரை சேர்ந்த முன்னாள் நகைச்சுவை நாயகன் ஸ்டாலின் பாண்டி அவருடைய புதல்வனுமான உதயநிதி அவர்களுக்கு விழா குழுவினர் சார்பாக மலர் மாலை அணிவித்து பொன்னாடை பொறுத்து கௌரவிக்கப்படுகிறார்கள். ஆக பொன்னாடை அணிவித்து போலாரம் சூற்றிய இந்த சின்னஞ்சிறு கலைஞனுக்கு அத்தனை சிறப்புகளையும் கொடுத்த அன்பு கிராமத்தார்கள், அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும், நாடகக்கலா ரசிக பெருமக்களுக்கும், சிறியோர்களுக்கும் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் எனது சார்பாகவும் எனது தந்தை ஸ்டாலின் பாண்டி அவர்கள் சார்பாகவும் கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொண்டு கலைப்பணியை துவங்குகிறேன். அப்படிப்பட்ட இந்த இடத்துல அன்பு என்னை இந்த உலகம் என்னும் நாடக மேடையில் அறிமுகம் செய்த அன்பு அப்பா, பாசத்திற்கும் மரியாதைக்குரிய பலகாநத்தத்தை சேர்ந்த செல்வமணி அப்பா அவர்களுக்கு மாணவன் உதயநிதி என்பதை உங்களிடம் தெரிவித்துக் கொண்டு கலைப்பணியை துவங்குகிறேன். ஆக பாருங்க, கழகம் செய்ய வேண்டும். கழகம் செய்யணும்னா நம்ம யாரை வணங்கணும்? இல்ல யாரை வணங்கணும்? பாலகணபதி, பக்தி கணபதி, சித்தி கணபதி, புத்தி கணபதி, முத்தி கணபதி, பூர்ண கணபதி, முக்குர்ணி கணபதி, தர்ண கணபதி, வீர கணபதி, விக்ன கணபதி, லட்சுமி கணபதி, மகா கணபதி, விஜய கணபதி, வரக்கணபதி, ஏகதந்தி கணபதி, சிச்சி கணபதி, துண்டி கணபதி, துவி முக கணபதி, மும்முக கணபதி, பஞ்சமுக கணபதி, சிங்க கணபதி, யோகா கணபதி, அப்படிப்பட்ட அந்த துர்கா கணபதி என்னும் செல்வ கணபதியை வணங்கணும். நீங்களும் ஜாமியை கும்பிடுங்க. ஆமா, என்னடா நாரதர் அவர் வந்தது ஜாமியை கும்பிடுறதும் இல்லாம நம்மள சாமியை கும்பிட சொல்றாரு. இதுவரைக்கும் நம்ம சாமியை கும்பிட்டு என்னத்தை கண்டோம்? சாமியை கும்பிட்டு நம்ம ஏழையாதான் இருக்கோம். சாமியை கும்பிடாத இருந்தா பணக்காரனா இருக்கான்னு நீங்க நினைக்கலாம். ஏழையா இருக்கிறதோ பணக்காரனா இருக்கிறதோ உங்க கையில எங்க கையில இருக்கா? இல்லங்க, எல்லாமே விதிதான். விதிப்படிதான் எல்லாமே நடக்கும். இப்ப ஏழைக்கும் பணக்காரனுக்கும் பெரிய வித்தியாசம்லாம் இல்லைங்க, ஒரே வித்தியாசம் தான். இந்த வித்தியாசம் என்ன வித்தியாசம்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஏழை என்ன பண்ணுவான்? காலையில எழுந்தவுடன் ஒரு 5 மணிக்கெல்லாம் எழுந்து பாருங்க வேலை வெட்டிக்கு போகணும்னு நினைப்பான். அப்ப நாயா அலைவான். ஏழை நாயா அலைவான். இதே ஒரு பணக்காரன் என்ன பண்ணுவான்? அதே காலையில 5 மணிக்கு எந்திரிச்சு கால்நடை பயிற்சி கொடுப்பான். எதோட? நாயோட. அப்படி அதான் பாருங்க, அந்த ஆத்தாவுக்கு புரிஞ்சுக்கிருச்சு. ஆக பாருங்க, ஒரு ஏழை நாயா அலைவான், அதே ஒரு பணக்காரன் நாயோட அலைவான். இது மட்டும் இல்லைங்க, இன்னொரு வித்தியாசம் இருக்கு. ஒரு ஏழை என்ன பண்ணுவான்? 200 அரிசி முடைய தூக்குவான். ஆனா அவனால அந்த 200 அரிசி முடைய வாங்க முடியாது. இது ஏழை. ஆனா அதே பணக்காரன் 200 அரிசி முடைய வாங்குவான். ஆனா அதை அவனால தூக்க முடியுமா? அதே பணக்காரன். இப்படி எல்லாம் அனைத்து சிறப்புகள் இருக்கு. ஆக இந்த இடத்துல பிள்ளையார வணங்கிடுவோமா? கலைவாணி தான் பெற்று இருவெண்ணை மனம் கொண்ட கல்யாண மனபாலனே, மனம் கொண்ட கல்யாண மனபாலனே, வேத முகத்தோடும் வேத முழத்தோடும் வேத முழத்தோடும் மனவரை வளம் வந்த கனநாதனே, கலைவாரியான் பெற்ற இருப்பெண்ணை மனம் கொண்ட கல்யாண மனபாலனே. உனக்கிங்கி மாப்பிள்ளை தோழன் சிவனான கல்யாண தேரோட்டும் பாகல் உலகம் பாவம் உனது பூமுகத்தை திலகமே தீரது மகனே, சிந்து முத்து என்ற பத்தியில் முடக்காத மனம் போல மனிதன் கலைவாணிதான் பெற்ற இரு பெண்ணை மனம் கொண்ட கல்யாண மனம்
ஈதமுள்ளத்தோடும் ஈதமுள்ளத்தோடும் மனவரை வளம் வந்த கணநாதனே தலைவாணி நான் பெற்ற இருவத்தை மனம் கொண்ட கல்யாண மணவாளனே கல்யாண மணவாளனே அப்படி இடி இடித்து அந்த மழை ஓய்ந்து போதோ இருக்கணும். ஏன்னா இப்படிப்பட்ட பாட்டெல்லாம் இப்படிப்பட்ட பக்க மேளத்துலதான் சிறப்பு இருக்கும். ஏன்னா பாருங்க, அப்படிப்பட்ட அந்த மூலப்பொருள் முதற்பொருள் விநாயக பெருமானை வழங்கி விட்டாலும் கலியுக கடவுள் சபரிமலை ஐயப்பனை எப்படி பாடி வணங்க வேண்டும் என்றால், இந்த இடத்துல நான் எப்படி வந்திருக்கிறேன், எப்படி சந்தனத்தை பூசி வந்திருக்கிறேன். இந்த சந்தனம், அதாவது இந்த ஆவியர் உதயநிதி இந்த உடம்பில் பூசிருக்கக்கூடிய சந்தனம் வணக்க வேண்டும் என்றால் யார வணங்கணும்? அந்த சபரிமலை சந்தனத்தை வணங்கணும். ஆக எப்படி வணங்கணும்? எங்கே மணக்குது சந்தனம், எங்கே மணக்குது ஐயப்ப சாமி கோவிலிலே சந்தனம் மணக்குது. இங்கே மணக்குது சந்தனம், இங்கே மணக்குது ஐயப்ப சாமி கோவிலிலே சந்தனம் மணக்குது. எங்கே மணக்குது சந்தனம், எங்கே மணக்குது ஐயப்ப சாமி கோவிலிலே சந்தனம் மணக்குது. என்ன மணக்குது மலையில், என்ன மணக்குது, என்ன மணக்குது மலையில், என்ன மணக்குது இன்பமான ஊதுபத்தி அங்கே மணக்குது. இங்கே மணக்குது சந்தனம், இங்கே மணக்குது ஐயப்ப சாமி கோவிலிலே சந்தனம் மணக்குது. பள்ளி கட்டதும் வந்துகிட்டா வட்டி பிறக்குது, அந்த பனிமலையில் ஏறினதே சக்தி பிறக்குது. பள்ளி கட்ட சுமந்துகிட்டா வட்டி பிறக்குது, ஐயம் பரிமலையில் ஏறும்போது சக்தி பிறக்குது. பகவானே பார்த்து விட்டா பாவம் பறக்குது, பகவானை பார்த்து விட்டால் பாவம் பறக்குது. படி தொட்டால் வாழ்வும் இருக்குது. ஐயப்பா இங்கே மணக்குது சந்தனம், இங்கே மணக்குது ஐயப்ப சாமி கோவிலிலே சந்தனம் மணக்குது. உங்க அவன தோப்புக்குள்ள அவனி வருகிறார், அந்த மேகையின் மேல் ஏறி வந்து வரவும் கொடுக்கிறார். உங்கவான தோப்புக்குள்ளே பவனி வருகிறார், ஐயன் எங்கையுமே ஏறி நின்று வளமும் வருகிறார். ரோமிலிருந்து வருவோரை தாங்கி நிற்கிறார், போந்திருந்து வருவோரை தாங்கி நிற்கிறார். நாகத்திலே எழுந்து வருகிறார். ஐயப்பா இங்கே மணக்குது சந்தனம், இங்கே மணக்குது ஐயப்ப சாமி கோவிலிலே சந்தனம் மணக்குது. ஐயப்பா சரணம் ஐயப்பா, சாமி ஐயப்பா சரணம் ஐயப்பா, ஐயப்பா ஐயப்பா சரணமப்பா, ஐயப்பா அப்பா ஐயப்பா வாரமப்பா. ஐயப்பா. பேசத்துள்ளி ஆடும்போது மனமும் கொள்ளுது, ஐயன் பேரழகை காண உள்ள ஆசை கொள்ளுது. கேட்டை துள்ளி ஆடும் போது மனம் கொள்ளுது, ஐயன் தேரழகை காண உள்ள மாவை கொள்ளுது. காத்துக்குள்ளே சரண கோபமான விளக்குது. சரணகோஷ வாயு பிறக்குது. வீட்டை மறந்த வட்ட கூட்டம் காட்டில் இருக்குது, வீட்டை மறந்த வட்ட கூட்டம் காட்டில் இருக்குது. இங்கே மணக்குது சந்தனம், இங்கே மணக்குது ஐயப்ப சாமி கோவிலிலே சந்தனம் மணக்குது. சாமி ஐயப்பா சரணம் ஐயப்பா, சாமி ஐயப்பா சரணம் ஐயப்பா, சாமியப்பா ஐயப்பா சரணமப்பா, ஐயப்பா அப்பாவப்பா ஐயப்பா சரணமப்பா, ஐயப்பா ஐயப்பா சுவாமியே. ஐயப்பா. பாருங்க, சுண்டலும் பொங்கலும் வாங்க வந்துருங்க எல்லாருமே. பஜனை முடிஞ்சிருச்சு. அப்படியெல்லாம் இருந்துட்டாலும் அந்த ஐயப்பனை வணங்கி விட்டாலும் கூட நம்ம மாமன்னர் மருது இருவர்கள் புகழை பாடிவிட்டு பின் கதைக்கு செல்வோம். ஏன்னா பாருங்க, இந்த தமிழ்நாட்டுல எத்தனையோ, அதாவது எத்தனையோ அதிசயங்கள்ல உலகம் போற்று வகையில பல கோபுரங்கள் இருக்கு. ஆனா பாருங்க, மாமன்னர் மருது இருவர்கள் கட்டிய கோவில் எந்த கோவில்? அதான் காளையார் கோவில். எத்தனையோ கோபுரங்களை பாருங்க, தண்ணி பல சேர்மானங்களை வச்சு கட்டி இருக்கலாம். ஆனா காளையார் கோயில் மட்டும் பாருங்க, தாய்ப்பாலால கட்டப்பட்ட ஒரே கோபுரம் எதுன்னு பாத்தீங்கன்னா அதான் காளையார் கோவில். எப்படின்னு பாத்தீங்கன்னா, மாமன்னர் மருது இருவர்கள்
தன் படையை அனுப்பி, அதாவது ஜாதி மதமற்று ஜாட்பாட்டு குதிரை ஒவ்வொன்றும் பாருங்க 8 அடி இருக்கும். அப்படிப்பட்ட அந்த குதிரையில 2000 லிட்டர் பிடிக்கக்கூடிய பீப்பாண்டா பாருங்க, இந்த நம்ம சொல்லுவோம்ல அண்டா, அந்த மாதிரி அதுலயே பெரிய ஒரு தோல் பையி, ஆமா தோல் பை மாதிரி அதாவது 2000 லிட்டர் பிடிக்கும். அப்படிப்பட்ட அந்த பீப்பால ஜாதி மதமற்று எல்லா தாய்மார்களுக்கும் தாய்ப்பால கறந்து அவங்க தன் படைகள் வர்றது கூட வாசப்படியிலே நிப்பாங்க தாய்ப்பாலை வச்சுக்கிட்டு. அப்படிப்பட்டு அந்த தாய்ப்பாலை கொண்டு போய் அந்த காளையார் கோயில கட்டுனாங்க. இது மட்டும் இல்லங்க, அதாவது இயற்கையை வணங்கக்கூடிய தெய்வம் எதுன்னு பாத்தீங்கன்னா அது நம்ம காளையார் கோவில் தான். எப்படி பாருங்க, அங்க காளையார் கோவில்ல 2 கோபுரங்கள் இருக்கு. ஒண்ணு பெரிய கோபுரம், இன்னொன்னு சின்ன கோபுரம். அப்படிப்பட்ட பெரிய கோபுரம் முன்னாடி பாருங்க தென்னை மரம் 2 இருக்கும். பெரிய கோபுரம் முன்னாடி பாருங்க தென்னை மரம் பெருசா இருக்கும். அதே சின்ன கோபுரம் ஒண்ணு இருக்கும், அது பக்கத்துல பாருங்க அந்த தென்னை மரம் சிறுசா இருக்கும். இயற்கையை வணங்குற கோயில் ஒரு தெய்வம் யாருன்னு பாத்தீங்கன்னா அது காளையார் கோயில். அப்படிப்பட்ட அந்த மாமன்னர் மருதீர் புகழை பாடிவிட்டு பின் கதைக்கு செல்வோம். சிவகங்கை சீமையை ஆண்டு சின்ன மருது பெரிய மருது ஆண்டு வந்தார் என்ற பெருமை அகமுடையோர் இனத்துக்கெல்லாம் பெற்ற பெருமை என்று மருது இருவர்கள் புகழை பாடு என்று பெற்ற பெருமை என்று மருது புகழை பாடு என்று சிவகங்கை சீமையாண்ட சின்ன மருது பெரிய மருது சிவகங்கை சீமையாண்ட சின்ன மருது பெரிய மருது ஆண்டு வந்தார் என்ற பெருமை அகமுடையோர் இனத்துக்கெல்லாம் பெற்ற பெருமை என்று பெயர் சொல்லும் காலம் இன்று ஐய பெற்ற பெருமை இன்று பெயர் சொல்லும் காலம் இன்று 1730 வருடத்திலே 1730 வருடத்திலே அழகாக ஆட்சி செய்தார் சக்தி வந்தே வருமே நாட்டையாண்ட மன்னன் நம்மை விட்டு மறைந்தார் என்று நாட்டையாண்ட மன்னன் நம்ம விட்டு மறைந்தார் அன்று சிவகங்கை சீமையாண்டே அவருடைய மறைவானை அன்பு மகன் புத்துவருகன் அவருடைய மறைவானை அன்பு மகன் புத்துவருகன் ஆட்சி செய்து வந்தான் அடக்கமுடன் ஆண்டு வந்தான் உலகம் போற்றும் வகையில் ஆண்டான் மன்னன் மரபில் உலகம் போற்றும் வகையில் ஆண்டான் மன்னன் மரபில் சிவகங்கை சீமையிலே சின்ன மருது பெரிய மருது பலமுள்ள வீரன் வேண்டும் பகைவரை வீழ்த்த வேண்டும் பலமுள்ள வீரன் வேண்டும் பகைவரை வீழ்த்த வேண்டும் போரின் யார் என்று போரின்
இருக்கணுமுங்க. ஏன் எல்லாரும் கை தட்டாம இருக்காங்க? ஒரே ஒரு அண்ணன் மட்டும்தான் கை தட்டுறாரு. ஏன் எல்லாரும் கை தட்டாம இருக்காங்கன்னா நன்றி தான். அதாவது நம்ம ஊருக்கு போற நாடகத்துக்கு அங்க பாருங்க பாக்குற ரசிக பெருமக்கள்ல இருந்து அன்பளிப்பு வர்றதை விட, அதாவது நீங்க புள்ளாம எப்படி சொல்லுங்க ஆனஸ்ட், அப்படிப்பட்ட நீங்க எனக்கு பாருங்க 100 ரூபாய் அன்பளிப்பு பக்கமேளம் சார்பாக, இந்த பக்கமேளம் சார்பாக இந்த சின்னஞ்சிறு கலைஞனுக்கு 100 பொற்காசுகளை வாரி வழங்கியுள்ள அன்பு மாமா அவர்களுக்கும், அன்பு அப்பா அவர்களுக்கும், மாமா அவர்களுக்கும், என் அண்ணன் அவர்களுக்கும் கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொண்டு, ஏன் எல்லாரும் கை தட்டாம இருக்காங்கன்னா காரணம் இருக்கு. என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, ஊருக்குள்ள ஒரு கட்டுப்பாடு. என்ன கட்டுப்பாடு? என்ன கட்டுப்பாடுன்னு பாத்தீங்கன்னா, நாளைக்கு நாடகம் நடக்கும். இன்னைக்கு இரவு நாடகம் நடக்கையில, அதாவது பாருங்க கோமாளி வருவாரு, டான்ஸ் வருவாங்க, வள்ளி வருவாங்க, நாரதர் வருவாரு, ராஜபாட்டு வருவாரு, எல்லாரும் வருவாங்க. ஆனா யாரும் கை தட்டக்கூடாது. அப்படி அதே மீறி கை தட்டினா கை தட்டுறவங்களுக்கு போல 5 லட்சம் ரூபாய் அவதாரம். அதான இப்ப ஒரு நல்லது ஒரு கட்டுப்பாடு. அப்படியெல்லாம் நம்ம ஊரு இருக்காது. அப்படிப்பட்ட இந்த ஊர்ல இந்த அம்மனை வாழ்க்கை பாடணும்னா அந்த அம்மன் கோயில் கிழக்கால அம்மன் கோயில் கிழக்காலே அந்த மயில் நீர்காலே, அம்மன் கோயில் கிழக்காலே அந்த மயில் நீர்காலே, நம்ம ஊர் நடுவாலே நம்மளை கண்டு சொத்துதடி, அடியே நட்டு செல நம்மளை கண்டு சொத்துதடி. எல்லாம் தளர்ந்த பாசையிலே மூக்கு வச்சு முன்னு பேசையிலே, மூக்கோடு மூக்கு வச்சு முணு பேசையிலே, மலைய திறந்து விட்டா மலத்தனி நிறைஞ்சு வரும், மலைய திறந்து விட்டா மலத்தனி நிறைஞ்சு விழும், மாமே காத்திருக்கேன் அந்த தாலி எடுத்து வரும், அம்மங்கையில் இலக்காலே அன்னமயம் காலே தந்தன தந்தன தந்தானா தந்தன தந்தன தந்தானா தந்தன தந்தன தந்தானா தந்தன தந்தன தந்தானா அடியில பொங்க வச்சா, அங்கால அம்மனுக்கு அடியில பொங்க வச்சா, 1000 பாட்டுக்கு அவ அடி எடுத்து கொடுப்பாளே, 1000 பாட்டுக்கு வடி எடுத்து கொடுப்பாளே, சிங்கார அம்மனுக்கு சித்திரையில் படம் முடிச்சா, சிங்கார அம்மனுக்கு சித்திரையில் படம் எடுத்தா, சங்கீதம் பாட சொல்லி சாரீரம் கொடுப்பாளே, அம்மன் கோயில் கிழக்காலே அந்த மயில் நீர்காலே, நம்ம முடி நடுவாளே கீழடி அடியே, நடுத்தன நம்மளை கண்டு சொத்துதடி அடியே, நடுத்தன நம்மளை கண்டு சொத்துதடி சொத்துதடி சொத்துதடி. இப்ப கைதிட்டு வந்துருச்ச தன்னால, அப்புறம் சும்மா விட்டுருவோமா அந்த ஆவியூர்ல இருந்து வந்துட்டு. ஆக பாருங்க, அப்ப அருமையான ஒரு கிராமம், அருமையான ஒரு ரசிக பெருமக்கள் இருந்துட்டாலும் அந்த தேவரை பற்றி ஒரு பாடல். முக்குலத்து வீர சிங்கம் முத்துராமலிங்க தங்கம் எக்குளமும் போற்றுகின்ற எங்கள் முத்துராமலிங்கம், முக்குலத்து வீர சிங்கம் முக்குலத்து வீர சிங்கம் முத்துராமலிங்க தங்கம் எக்குளமும் போற்றுகின்ற எங்கள் முத்துராமலிங்கம், முக்குலத்து வீர சிங்கம். தெய்வீகமும் தெய்வீகமும் கண்களாக கொண்டாடி
எக்குலமும் போற்றுகின்ற எங்கள் முத்து ராமலிங்கம் குலத்து வீர சிங்கம். ஆக்கத்துடன் எதிர்த்தவர் அந்நியனமெல்லையனை ஆக்கத்தோடு எதிர்த்தவர் உறுதி கொண்டவர் பேசாசி வேண்டினர் தேவர் ஒரு வீரமம்மா பட்டயத்துக்காரரம்மா இவர் ஒரு வேதமம்மா பட்டயத்து காரணமா ஊரெல்லாம் தானம் தந்த பவர்களுடைய ராஜனம்மா அல்லாத வீர சிங்கம் 56 வயதுக்குள்ளே அத்தாத வீர சிங்கம் 56 வயதுக்குள்ளே அவனிவாதை துணந்தாரு அமரராக வாழ்ந்தாரு முக்குலத்து வீர சிங்கம் முத்து ராமலிங்க தங்கம் முக்குலத்து வீர சிங்கம் முத்து ராமலிங்க தங்கம் எக்குலமும் போற்றுகின்ற எங்கள் முத்து ராமலிங்கம் முக்குலத்து வீர சிங்கம். அப்படி இருக்கணும். அப்படியெல்லாம் அந்த தேவர் புகழை பற்றி பாடிவிட்டாலும் கூட என் சார்பாக இந்த 5 கலைஞர்களுக்கும் மாலைக்கு பதிலாக 100 ரூபாய் அன்பளிப்பாக அளிக்கிறேன். கல்விமணி சுப்பையா அவர்கள் கல்விமணி சுப்பையா அவர்கள் அன்பு மாப்பிள்ளை உதயநிதி அவர்களுக்கு 100 ரூபாயும் இங்கே ஆல்ரவுண்ட் வாசிக்கும் சக்திவேல் அவர்களுக்கு 100 ரூபாய் அன்பளிப்பு செய்வார்கள். அன்பு ஐயா கணேசன் அவர்கள் எங்கள் 5 பேருக்கும் 100 பொற்காசுகளை அனைவருக்கும் வாரி வழங்கியுள்ளார். அவருக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் நன்றி. மற்றும் கல்விமடை சுரேஷா சுப்பையா அன்பு ஐயா கல்விமடை சுப்பையா அவர்கள் எனக்கு 100 பொற்காசுகளை வாரி வழங்கியுள்ளார். அவருக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஆக பாருங்க இசைக்கலைஞர்களையும் அருமை மாப்பிள்ளை உதயநிதியும் பாராட்டி அன்பளிப்பு செய்த அன்பு மாமா கணேசன் அவர்களுக்கு எங்களது இசைக்குழு சார்பாகவும் 500 அன்பளிப்படுத்தி பெருமைப்படுத்தியுள்ளார். அன்பளிப்படுத்தி பெருமைப்படுத்திய அன்பு மாமா கணேசன் அவர்களுக்கு எங்களது இசைக்குழு சார்பாகவும் மாப்பிள்ளை உதயநிதி அவர்கள் சார்பாகவும் நன்றி நன்றி வணக்கம். வணக்கம் வணக்கம் இன்னும் இருக்கக்கூடாது சுரக்கம். ஆமா. ஆக பாருங்க காலராமன் காரியக்கேடு காலமறிந்து நடக்காதவன் வாழ்க்கையில் கோலம் இருந்த குரங்கிற்கு ஒப்பு என்று எங்க அப்பு 18 வருஷத்துக்கு முன்னாடி வச்சுட்டாரு ஒப்பு. ஆக இந்த இடத்துல உதயநிதி பண்ண மாட்டேன் தப்பு அப்படின்ற காரணத்தினாலே வந்திருப்போத நந்தவனம் இது யாருக்கு சொந்தவனம்? இந்த சொந்தவனத்துல எனக்கு கலகம் செய்ய ஏதாவது சட்டம் ஆம்பளை சத்தம் கேக்குதா? என்ன இப்படி ஒரு கேள்வியா? இல்ல வந்திருக்க ஒரு பொம்பளையில நாராயணா. அப்புறம் எங்க மாமா நல்லூர்கார் ஒருத்தர் வந்திருந்தாரு. இந்த நிக்காலு நல்லூர் காரி நாராயணா பக்கத்து ஊருங்க. இந்த பக்கத்துல இருந்த எங்களுக்கு பயமா? ஆக அவங்களும் பொம்பளை. அப்ப 3 பொம்பளையான வந்தது. ஆம்பளை சத்தம் கேட்டுச்சு. இன்னொரு கூப்பிடுங்க. எங்க சத்தம் என்ன சொன்னேன் கேட்கல. இது யாரு? சத்தியப்பிரியா சத்தம் போடுது. எங்க ஐத்த அவன் ஆம்பளையா இருந்த சத்தம் போட்டுப்பேன்ல. ஆமா. அப்ப இவரும் அப்ப அப்படியெல்லாம் இருக்கட்டும். கிராஸ் அடுத்து அவரை சந்திக்கும் போது அவரை சிந்திக்க வைப்போம். சிந்திக்க வைப்பீங்களா? கண்டிப்பா. எங்க அவர் பொல்லாதவரு? இவரா பொல்லாதவரு? நாங்க பொல்லாதவருக்கும் பொல்லாதவரு. நிறைய மாணவர்களை உருவாக்கி இருக்காரு. கண்டிப்பா ஒரு பெரிய வாத்தியார். ஆமா. ஆக நீ வாத்தியாரா இருந்துட்டாலும் இந்த இடத்துல நான் உன்னை விட்டு கொடுத்துட்டு போயிருவேனா? இல்ல என்ன இப்படி சொல்லிவிட்டீங்க? இல்ல இந்த செங்கலம் கிராம பொதுமக்கள் தான் என்னை ஏத்துக்கிடுவாங்களா? இந்த இடத்துல அவர் மாமாவா இருக்கட்டும். ஆனா இந்த இடத்துல அவர் காவலாளி. நிறைய படிச்சிருக்காருங்க. படிக்கட்டுமுங்க. யாரு நான் படிக்காதாலு? பெரியவர்கள் பெரியவர்கள் சிறியோர்கள் சிறியோர்கள் இல்ல. அந்த கிளாஸ்லயே 9ஆவதா? ஆக அங்கேயும் 9 தான் இருக்கா? புராணம் தெரியுமா உங்களுக்கு? எனக்கு தெரியும்ல. புராணம் எத்தனை? 18 புராணம் இருக்கு. மருது என்ன புராணமே 18 தானே? உங்களுக்கு தெரியுது 18 அவ்வளவுதான். என் மாப்பிள்ள முத்துகளுக்கு எத்தனை தெரியுமா? எத்தனை? 21 தெரியும். 21? புராணமே 18 தானையா? எத்தனை கூடுது? 3 கூடுது. கூடுதா? ஆமா. 3 உங்களை காட்டிலும் 3 கூட படிச்சிருக்காரு. என்னைய காட்டிலும் 3 புராணம் கூட படிச்சிருக்காரு. இதிகாசம் தெரியுமா? இதிகாசம் தெரியுமில்ல? எத்தனை? அதாவது 3 இருக்கு, 1 மறைக்கப்பட்டது. அது சிவரகசியமா போச்சு. ராமாயணம் மகாபாரதம் 2 இருக்கு. என்ன சிரிக்கிறார்?
2 நீங்க படிச்சிருக்கீங்க. 2 நான் படிச்சிருக்கேன்டா. 2 இருக்கவே தானே படிச்சிருக்கேன். அவர் வல்லமை எங்களுக்கு தெரியும், உங்களுக்கு 2 தெரியும், அவருக்கு 5 தெரியும். அவருக்கு 5 தெரியுமா? ஏன் அவரோட இது சொந்த இதிகாசமா? தெரியுங்க. அப்ப இது 3 கூடுதா? இதுல 3 கூடுதா? அவரு பாத்தீங்களா, அவருக்கு 3 கூடுதுவாரு. 3 கூடும். அப்ப இந்த 3ல ஏதோ அர்த்தம் இருக்கு. நான் கேக்குறேன், திருக்குறள் தெரியுமா? ஆமா தெரியுமில. எத்தனை? 1330 குறள்கள். அதிகாரம் 133 அதிகாரங்கள். இவ்வளவுதானா? என்ன இவ்வளவுதானா? இருக்கிறதானே சொல்லுங்க. இவ்வளவுதான் நீங்க படிச்சிருக்கீங்க. சரி, அவர் எத்தனை அப்படி என் படிச்சு? மாப்பிள்ளைக்கு எவ்வளவு தெரியும் தெரியுமா? 9999 தெரியும். அட எத்தனை 9? ஆக அவர் வரட்டும். இந்த இடத்துல அவர் அப்ப அலசி பார்ப்போம். எத்தனை பால் இருக்கு? அது அறத்துப்பால், பொருள்பால், இன்பத்துப்பால், காமத்துப்பால், இப்படி பல வகை பால் இருக்குங்க. இதுல எந்த பால் அவருக்கு வேணும்? என் மாப்பிள்ள வந்து சீம்பால் தான். நாராயணா கருத்துப்பால் 3 பால் வச்சிருக்காரு. அவருக்கு 3 பால். எச்சரிக்கையா இருங்க. சரி, ஏற்கனவே அவர்கிட்ட படிச்ச ஒரு சிசிய பிள்ளை நீங்க அடிச்சு மூக்க உடைச்சு விட்டீங்களா? கேள்வி கேட்டு அது வந்து அவர் கேட்கக்கூடிய கேள்வியை கேட்டாரு. என்ன கேள்வி கேட்டாருன்னு தெரியுமா? ஒரு புராணத்துல வந்து கேட்டிருந்தா நான் பதில சொல்லி இருப்பேன். இல்ல ஒரு நடைமுறை கருத்தாவோ ஒரு கணக்கு வழக்குல ஒரு கேள்வி கேட்டிருந்தா கூட நான் விளக்கத்தை சொல்லியிருப்பேன். இப்ப வந்திருக்குல்ல டான்ஸுக்கார பிள்ளை, ஆமா, அங்க நடந்த நாடகத்துல அவர் கேட்கிறாரு, எங்க ஐத்தைய நான் ஒண்ணும் சொல்லல, ஐத்த ஒன்னே இல்ல. ஆக பாருங்க, அங்க அன்னைக்கு வந்திருக்கிற டான்ஸுக்கார பிள்ளை வந்திருக்கு. அப்ப இவர் என்கிட்ட எப்படி கேள்வி கேட்கிறாருன்னா, இப்ப வந்திருக்குல்ல டான்ஸுக்கார பிள்ளை, அந்த பிள்ளை தலைமுடியில எத்தனை மயிர் இருக்கும்னு கேட்டா சும்மா விடுவனா? அதுக்காண்டி கட்டிக்கிட்ட மூக்குல குத்தி புட்டேன். அவன் அதோட பேக்க தூக்கிட்டு ஒத்தேதி பாயிலேயே நடந்து வந்து நல்லூர் சேர்ந்திருக்கான். ஒண்ணு தெரியுமா? அடுத்து என் கூட இருக்க நாடகத்துல 3 நாடகத்துக்கு அவர் வரல. நீங்க அடிக்க தப்பு தானே? அப்படி இல்லைங்க. கேட்கக்கூடிய கேள்வி நியாயமா கேட்டிருந்தா நான் கை நீட்ட மாட்டேல. அந்த கோபத்துல ரொம்ப உக்கிரத்தோட இருக்காரு இவரு. அவர் மாணவரை தாக்கிட்டோம்னு எச்சரிக்கையா இருங்க. ஒண்ணு தெரியுமா? விழுந்து கடிச்சாலும் கடிப்பாரு. மாணவரை தாக்குன நான் தாக்குனேன். ஆக இவர் என்னைய தாக்கலாம்னு இந்த இடத்துல உச்சகட்டத்துல இருக்காரு. ஆமா, அவர் உச்சகட்டத்தை கொஞ்சம் உயரத்தை சுருக்குவோம். என்ன இப்படி சொல்லிவிட்டீங்க? கண்டிப்பா எனக்கு ஒண்ணும் புரியல. நீங்க அடிச்சு மல்லு பயந்தா போறீங்க. ஆக பாருங்க, ஆலோலம் சோ ஆலோலம் சோ, என்ன ஒரு இனிமையான காலம், என்ன ஒரு ஜீவனாக பாடுகிறார். இவளின் குரல் அந்த அத்திப்பழம் போன்று இருக்குதுங்க. ஏன்னா அத்திப்பழம் பாருங்க சிகப்பா இருக்கும். அப்படிப்பட்ட அந்த வள்ளி பொண்ணை சின்ன கண்ணன் எப்படி அழைக்கிறான்னு பாத்தீங்கன்னா, சின்ன கண்ணன் அழைக்கிறார், சின்ன கண்ணன் அழைக்கிறார், சின்ன கண்ணன் அழைக்கிறார், ராதையை பூங்கோதையை, ராதையை பூங்கோதையை, அவள் மனம் கொண்ட ரகசிய ராகத்தை பாடி சின்ன கண்ணன் அழைக்கிறார், கண்ணன் அழைக்கிறார். கண்கள் சொல்கின்ற கவிதை இளவயதில் எத்தனை கோடி, கண்கள் சொல்கின்ற கவிதை இளவயதில் எத்தனை கோடி, காதலை கொண்டாடும் காவியமே புதுமை வளரும் இனிமை, அந்த மயக்கத்தில் நினைவது உணர்வுக்கு பெருமை. சின்ன கண்ணன் அழைக்கிறார், ராதையை பூங்கோதையை, ராதையை பூங்கோதையை, இவள் மன்னம் கொண்ட ரகசிய ராகத்தில் பாடி சின்ன கண்ணன் அழைக்கிறார். நெஞ்சில் உள்ளாடும் ராகம் இதுதானா கண்ணனி ராதா, நெஞ்சில் உண்டாகும் ராகம் இதுதானா கண்ணனி ராதா, காதலை கொண்டாடும் காவியமே அழகு அழகு கடலே, அந்த மாயவன் நீலையில் மயங்கும் உலகம். சின்ன கண்ணன் அழைக்கிறார், சின்ன கண்ணன் அழைக்கிறார், ராதையை பூங்கோதையை, இந்த ராதையை பூங்கோதையை, இவள் மன்னம் கண்ட ரகசிய ராகத்தில் பாடி சின்ன கண்ணன் அழைக்கிறார், சின்ன கண்ணன்
அந்த சின்ன கண்ணன் இந்த வள்ளி பொண்ணை அழைத்து விட்டாலும் கூட, ஏன்னா சின்ன கண்ணன் எல்லாரும் என்ன நினைப்பாங்க, அந்த கிருஷ்ண பரமாத்மாவை நினைப்பாங்க. அது தப்புங்க. பாருங்க, பெரிய கண்ணன் சின்ன கண்ணன் சிவபெருமானுக்கு 2 மகன்கள். ஆக பெரிய கண்ணன் யாரு? விநாயக பெருமான். சின்ன கண்ணன் யாரு? இந்த முருகபெருமான். அந்த முருகபெருமான் தான் அந்த வள்ளி பொண்ணை அழைக்கிற காரணத்தினால அப்படி இருந்துட்டாலும் பாட்டு இருந்தாலும் பாட்டு கச்சேரியா போயிடும், பேச்சா பேச்சுக்கு இருந்தாலும் பட்டிமன்றமா போயிடும். ஆக பாருங்க, இப்படிப்பட்ட இந்த இடத்துல அத்திப்பழம் சேகப்பா, இந்த வள்ளி பொண்ணு சேகப்பா, ஒரு தேவலோக பொண்ணு பூலோகம் வந்தாலும் உன்னை கண்டு தேகப்பா. அத்திப்பழம் சேகப்பா, இந்த வள்ளி பொண்ணு சேகப்பா, ஒரு தேவலோக பொண்ணு இந்தியா வந்தாலும் இவளை கண்டு தேகப்பா. அத்திப்பழம் சேகப்பா, இந்த வள்ளி பொண்ணு சேகப்பா, ஒரு தேவலோக பொண்ணு பூலோகம் வந்தாலும் உன்னை கண்டு தேகப்பா. வெண்ணிலவே வெண்ணிலவே பெண்ணிலவே பெண்ணிலவே இப்போதும் நல்ல பூவே. அத்திப்பழம் சேகப்பா சேகப்பா, அத்தமாக சேகப்பா, ஒரு தேவலோக பொண்ணு இந்தியா வந்தாலும் இவளை கண்டு தேகப்பா. வள்ளி, இன்னைக்கு சாமத்தில் இருக்கு சங்கதி. அத்திப்பழம் சேகப்பா, இந்த வள்ளி பொண்ணு சேகப்பா, ஒரு தேவலோக பொண்ணு பூலோகம் வந்தாலும் உன்னை கண்டு தேகப்பா. இன்னைக்கு ஓடையில் இருக்கு விருந்து. ஒரு தேவலோக பொண்ணு பூலோகம் வந்தாலும் உன்னை கண்டு தேகப்பா. ஒரு தேவலோக பொண்ணு பூலோகம் வந்தாலும் உன்னை கண்டு தேகப்பா. ஒரு தேவலோக பொண்ணு பூலோகம் வந்தாலும் உன்னை கண்டு தேகப்பா. அப்படியே அப்படிப்பட்ட அந்த வள்ளி பொண்ணை வளர்ந்து விட்டாலும் கூட ஆக பெத்த தாயை பத்தி பாருங்க. வரம் கொடுக்கின்ற தெய்வத்தை வணங்கினாலும், சோறு போடுற தெய்வத்தை வணங்கினாலும், நம்மளாம் குடியிருந்த கோவிலாக விளங்கக்கூடிய அந்த பெத்த தாயின் புகழை பாடிவிட்டு பின் கதைக்கு செல்வோம். ஏன்னா பாருங்க, நம்மளை சுத்தி எத்தனையோ அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மாமன் மச்சினே உற்றார் ஒருவனர் எத்தனையோ சொந்த பந்தங்கள் இருந்து விட்டாலும் கூட பெத்த தாயின் ஒருத்தி இல்லைன்னா நம்ம எல்லோரும் நாதியத்தை அனாததாங்க. ஒரு தாய் 10 மாசம் தன் கருவில் சிசுவை சுமந்து நல்ல முறையில் வெற்றி எடுத்தாத்தே அது பேர் பிரசவம். அதே தாய் பிரசவ வேதனையில பிள்ளை பெற முடியாம செத்து போயிட்டா அது பேரு பிறர் சவம்னுவாங்க. இது நம்ம நீதி தாய் குலத்திற்கு மட்டும் இல்லைங்க. ஒரு பெண் நண்டு என்ன பண்ணுமா, தன் குஞ்சு நண்டுகளை பெத்து போட்டதுமே செத்து போகுமா. ஒரு பெண் தேள் பிரசவத்தன்னைக்கே செத்து போகுமா. ஏன்னா பிறந்த தேள் குஞ்சுகள் அந்த தாய் தேலை கடித்து தின்றுமா. இப்படி இந்த உலகத்துல பாருங்க, பெண்ணாய் இருந்தாலும் நண்டாய் இருந்தாலும் தேளாய் இருந்தாலும் தன் உயிரை மாய்த்து தன் வாரிசுக்கெல்லாம் உயிரை கொடுக்குது. அப்பேற்பட்ட அந்த நல்ல உள்ளத்தை நம்ம எப்படி பாத்துக்கிறோம்? இன்னைக்கு யாரு தாயை பாத்துக்கிறா? கல்யாணம் முடிஞ்சோடனே பொண்டாட்டி பேச்ச கேட்டுக்கிட்டு பெத்த தாய ரோட்டிலையும் காட்டிலையும் வீதியிலையும் பத்தி விட்டு புட்டு இவங்க பொண்டாட்டியோட உல்லாசமா இருக்காங்க. சுப்ரீம் கோர்ட்ல தான் கேஸ் போடணும். பாருங்க, தாய் இல்லாமல் யாரும் இல்லை, தானே எவனும் பிறப்பதில்லை, எல்லோருக்கும் ஒவ்வொரு தாய் இருக்கின்றாள், அவளே எல்லாத்தையுமே பார்க்கின்றாள். அப்படிப்பட்ட தாயை யாரும் பார்ப்பதில்லைங்க.
நன்றி 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 கைதட்டி பெருமைப்படுத்திய அன்பு உள்ளத்துக்கு நன்றி. ஆக காலதாமதம் காரியக்கடி நல்ல காரியம் நடக்க வேண்டும் என்றால் இந்த மங்கை யார் பெற்ற பிள்ளை எவர் பெற்ற பிள்ளை என்று சுத்தரம் நிறைந்த தும்பும் சுந்தரம் நிறைந்த தும்பும் பொன் சிறந்த மங்கையிவள் சுந்தரம் நிறைந்த தும்பும் பொன் சிறந்த மங்கையிவள் எல்லா உலகிங்கு வந்தார் அந்தரமிகின்ற தேவர் மிகுந்த தேவர் ருத்தமி முழங்கி வரும் இந்திரவணங்கும் எங்கள் தந்த சாமிக்கே தகுந்த சுந்தரம் நிறைந்ததும் பொத்திரந்த மங்கைக்கு இந்த உலகிற்கே வந்தால் 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 இனிமே வரும் அப்படிப்பட்ட அறிந்தே
கண்டேன் அறிந்தேன் கரிபரநாமனின் இடது எண்ணில் தோற்றிக்கப்பட்ட இவளை சுந்தரவல்லியாகும் சிவமுனிவரின் திருவள்ளி நோக்கால் இந்த பூலோகத்தில் மான்மகளாக பிறந்து வடவர தலைமை நம்பியால் கண்டெடுத்து வளர்க்கப்பட்டு வள்ளி என்ற திராமம் சூட்டி குல வழக்கப்படி பறவைகளை விரட்டி வருகிறார். இந்த வள்ளிக்கும் என் மாப்பிள்ள முருகப்பெருமானுக்கும் எப்படி இங்க பாருங்க, இந்த வள்ளிக்கும் என் மாப்பிள்ள முருகப்பெருமானுக்கும் கல்யாணத்தை நடக்கும் நேரம் நெருங்கி விட்டதா. உடனே இவளை சந்தித்து என் உட்கருத்தை யூகித்து பிறகு ஆக வேண்டிய காரியத்தை கவனிப்போம். நாராயண நாராயண நாராயணா பேச பாருங்க. சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம், கண்ணுக்கு கண்ணாக அன்பாலை இணைந்து வந்தோம், ஒண்ணுக்கள் ஒன்னாக முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம், கண்ணுக்கு கண்ணாக அன்பாலை இணைந்து வந்தோம், ஒண்ணுக்கள் ஒன்னாக முத்துக்கு முத்தாக. தாயாரும் அறிந்ததில்லை, தந்தை முகம் அறிந்ததில்லை, தாலாட்டு கேட்டதன்றி ஓர் பாட்டும் அறியவில்லை. தானாக படித்து வந்தான் தங்கமென வளர்ந்த தம்பி, தானாக படித்து வந்தான் தங்கமென வளர்ந்த தம்பி, தள்ளாத வயதில் நான் வாடுகின்றேன் அவனை நம்பி, முத்துக்கு முத்தாக சுத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம், கண்ணுக்கு கண்ணாக நாங்கள் அன்பாலை இணைந்து வந்தோம், ஒன்றுக்கு ஒன்றாக. அண்ணன் சொல்லும் எங்கள் அண்ணன் சொல்லும் சமயமுத்து, அண்ணன் சொல்லும் வார்த்தை எல்லா வீதமேனும் தம்பி உள்ளம். எங்கள் அண்ணன் சொல்லும் வார்த்தை எல்லா வீதமேனும் தம்பி உள்ளம். அன்னை என வந்த உள்ளம் தெய்வம் என காவல் கொள்ளும், சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்த பிள்ளை, தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்த பிள்ளை, ஒன்றுபட்ட இதயத்திலே ஒரு நாளும் பிரிவமில்லை, சொத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி திறந்து வந்தோம், கண்ணுக்கு கண்ணாக அன்பாலை இணைந்து வந்தோம், ஒன்றுக்கு ஒன்றாக. ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா, நாடுகால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா. இந்த ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா, நாடுகால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா. ரோஜாவின் இதழ்களைப் போல் தீராத வாசமடா, ரோஜாவின் இதழ்களைப் போல் தீராத வாசமடா. 100 ஆண்டு காலம் முதல் செங்குள மக்கள் மாறாத பாசமட, முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி திறந்து வந்தோம், கண்ணுக்கு கண்ணாக அன்பாலை இணைந்து வந்தோம், அன்பாலை இணைந்து வந்தோம், அன்பாலை இணைந்து வந்தோம், ஒன்றுக்கு ஒன்றாக. பார்த்தா பசுமரம் படுத்து விட்டான் நெடுமரம், சேட்டா விறகுக்காக மாயான தங்கமே நீ இழுத்தா கரிய நெஞ்சுமா. பார்த்தா 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 பசுமரம் படுத்து விட்டான் நெடுமரம், சேட்டா
கனகத்தில் பாட்டு பாடு என்ன யாருன்னு கேட்ட இல்லையா? இன்னைக்கு எங்க அக்கா வீட்டுக்காரர் வந்திருக்காரு. பெட்டுக்காரு ஐயா உட்காரியா, என்ன யாருன்னு கேட்டார்ல. யாரியா நீ? தாங்க யாரையா? ஏன் நீ யாருன்னு சொல்ல மாட்டியா? ஏன் நீ யாருன்னு கேட்க மாட்டியா? நீ யாருன்னு சொன்னா கோத்தா விட்டு முதல்ல எதுவும் குறைஞ்சு வருமா? நீ சொன்ன உங்க ஒப்பை விட்டு முதல்ல குறைஞ்சு போகுமா? தம்பி யாருன்னு கேட்டேன். அண்ணன் யாருன்னு கேட்டேன். என்ன கோத்தாலும் கூட பிறந்து குடல் அந்து வச்சு அப்புறம் உங்க ஒப்பனுங்க எப்பனும் கூட பிறந்து குடல் ஒடுக்குனது வச்சு தொம்பி என்ன தொம்பி? ஏங்க அண்ணனை விட தம்பிக்கு தான் பெருமை இருக்கு. ஐயா அண்ணனுக்கு தான் பெருமை இருக்கு. எப்படி? நான் என்ன சொல்றேன், அண்ணனை விட தம்பிக்கு பெருமை இருக்குன்னு இந்த இடத்துல சொல்றேன். அண்ணனுக்கு பெருமை இருக்கு நான் சொல்றேன். இப்ப நான் என்னதுக்கு தம்பிக்கு பெருமை இருக்குன்னு சொன்னேன்னா, நான் அண்ணனுக்கு எப்படி பெருமை இருக்குன்னு சொன்னேன்னா, இப்ப பாருங்க, முன்னாடி முளைக்கிற காதை காட்டிலையும் பின்னாடி முளைக்கிற கொம்புக்கு தேவை வலிமை அதிகம். எப்படி? காது முன்னாடி தான் முளைக்கும், ஆனா பின்னாடி என்ன முளைக்கும்? வால் முளைக்கும். எங்க நீங்க போறது அந்த பின்னாடி. சரி, உனக்கு ரொம்ப வாளா இருக்கும் போல, அதனால வால் முளைக்கும். அங்க பாருங்க, காதை காட்டிலையும் கொம்பு அதுக்கப்புறம் தான் முளைக்கும், ஆனா கொம்புக்கு வலிமையா காதுக்கு வலிமையான்னு பாத்தீங்கன்னா கொம்புக்கு தேவை வலிமை. அதே தம்பிக்கு பெருமை இருக்குன்னு சொல்றேன். அதே மாதிரி அண்ணனுக்கு என்ன மாதிரி பெரிய பெருமை? எப்படி? இப்ப பெரியவங்க இருக்கிறாங்க. சரி, இப்ப பெரியவங்க வந்தாங்கன்னா என்ன சொல்லி கூப்பிடுறோம்? வாங்க பெரியவரே, நல்லா இருக்கீங்களா? ஹலோ ஹலோ ஹலோ. அப்படியே அப்படியே நல்லா இருக்கு. எப்படி? வாங்க பெரியவரே, நல்லா இருக்கீங்களா? வாங்கய்யா. ஆமா, உட்காருங்க, இருங்க அப்படின்னு சொல்றது யாரும் சொல்லுவோம்? பெரியவரை பார்த்து சொல்லுவோம். இத தம்பி வந்து வாங்கப்பா அப்படின்னு சொல்ல முடியுமா? ஏய் போட அங்க போய் உட்காருவா அப்படின்னு சொல்றோம்ல, அந்த மாதிரிதான் அண்ணனுக்கு பெருமை இருக்குன்னு நான் சொல்றேன். சரி, அருமையா பேசுறீங்க. நீங்க யாரு? முதல்ல நீங்க யாரு? நீ மறுபடியும் ஒப்பா வீட்டுக்கு போனா நீயும் தொங்கு நானும் தொங்குன்ற மாதிரி தானே பேசுற? அதான் ஜக்கடத்துக்கு பிள்ளை பத்து வெங்கட்ராமான் பேர் வச்சது மாதிரில இருக்குது. ஊரை புடிச்ச கிரகத்துக்கு நாயை புடிச்சு சூடு ஓட்டாங்களா? அதான் அட்ரா சக்க அறுப்பு கொட்டத்தக்க மானாமதுர கிழக்க இன்னைக்கு மாவடிக்கு உழைக்கின்ற மாதிரி சொல்ற. ஆட தெரியாதே போய் அருவாமனையில ஏறி ஆடுனானா எனக்கு ஆட தெரியும்னு. அதத்தான் ஒருத்தன் சொன்னானா, கஞ்சா செடி பூச்செடி இன்னைக்கு வாடி உன் கதை இப்படி இன்னைக்கு ஆச்சரியா? அப்படியா? என் கதைக்கு நீ வரையா? உன் கதை எப்படி போக போகுதுன்னு நீ இப்ப பாக்க போற. உங்க கதை எப்படி போகுதுன்னு எனக்கு தெரிய போகுது. சரி, நான் உங்களை ஒண்ணு கேட்கிறேன், இந்த இடத்துல நீங்க யாரு? முதல் நீங்க யாரு? சரி, விட்டு கொடுப்பவனு கெட்டு போவதில்லையா? அது நான் வந்து நாரதர் மகரிஷி. நாரதர் மகரிஷி? ஆமா. ஐயா எங்க இருந்து வர்றாரு? நான் மேலோகத்துல இருந்து வரேன். மேலோகத்துல இருந்து இந்த பூலோகத்துக்கு வந்து இந்த பூலோகத்துக்கு நீங்க வந்திருக்கீங்க. ஆமா. உண்மையிலே வா? கண்டிப்பா, நிச்சயமாக, நிச்சயமாக, சத்தியமாக, சத்தியமாக, உண்மையாக. யா பேச்ச நிப்பாட்டியா? என்ன பேச்சோட பேச்சா? சத்தியம்னா
நீங்க மேல இருந்து வந்தோம்னு எல்லாத்தையும் நீங்க சொல்லலாம். சரி, ஆனா நான் நம்ப முடியாது. ஏத்தா அந்த பின்னணி மக்களை பூரா எங்கத்த பூரா துண்டு வாங்கிட்டு போயிட்டீங்களா? எதுக்கு தந்த நாடகம் வச்சீங்க? ஒரு கூட்டம்னா தானே நாங்க நடிக்கிறதுக்கு பேசுறதுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். என்ன 10 பேர்த்த வச்சுக்கிட்டு நாங்க பாராட்டுற மாதிரிதான் இருக்குது. கண்டிப்பா இருக்கத வச்சு பெருமை சேர்ப்போம். என்னத்தா இருக்கிறத வச்சு முறைய கழிச்சாம வாங்கிட்டு போற காசுக்கு உடம்புல ஒட்டணும். இல்ல இருக்கிற தூரம் நல்லா சோத்தை திண்டு விட்டு அதுக்கிட்ட அன்னதானம் போடாதீங்க. என்ன அன்னதானத்தை திண்டு விட்டு பூரா போய் படுத்து தூங்குதுங்க. ஏத்த நீங்க தான் பொன்னாடி வயசுக்கு 10 பேர் தான் பிறந்திருக்கீங்க. ஏன் இந்த காலத்துல இவங்க மட்டும் பெரியவர்கள் அமர்ந்திருக்காங்க, சிறியோர்கள் எல்லாம் இல்லை என்ற காரணம் இருக்குங்க. ஏன் அவங்க மட்டும் அமர்ந்திருக்காங்கன்னா பாருங்க, அந்த காலத்துல பாருங்க கேப்பக்கூழு, கம்மங்கூழு, அந்த சோள அரிசி, கேப்பரிசின்னு பல அரிசிகள் இருந்துச்சு, சாப்பிட்டாங்க. இன்னும் வலுவா தெம்பு திலாகர்த்தியமா உட்கார்ந்து இருக்காங்க. இந்த காலத்துல என்ன சாப்பிடுறாங்க இளைஞர்கள்? சிக்கன் ரைஸ், பொரோட்டா, அப்புறம் போயிட்டு வரட்டா பான் பரோட்டா, பான் பரோட்டாவா, பன் பொரோட்டாவா, பன் பரோட்டா, அதை புல்லாம் சாப்பிட்டு செமிக்க மாட்டாம வாந்தி வகுத்தாலையும் போய்கிட்டு இளைஞர்கள் படுத்து கிடக்காங்க. அதான் காரணம். அப்படி இருந்துட்டாலும் இந்த இடத்துல நீங்க யாரு? முதல் நீங்க யாரு? நாரதர் மகிழ்ச்சிட்டீங்க. ஆமா, இருக்கட்டும், நான் சொல்லிட்டேன். சொல்லிட்டீங்க. இந்த இடத்துல நீங்க என்ன வேலை பாக்குறீங்கன்னு நான் கேட்கிறேன். ஐயா என்ன வேலை இருக்கிறது அது அப்பால் பட்டது. ஏன் சொல்ல மாட்டேயா? இருங்க, நாரதர் மகிழ்ச்சிட்டீங்க. ஆமையா, நான் ஏத்துக்கிறேன். உங்களுக்கு கல்யாணம் ஆயிருச்சு ஆகலையா? ஆகல. ஏன் ஆகலைன்னா கல்யாணம் ஆகலையா? பிடிக்கல. பிடிக்கலாட்டி 1 லிட்டர் மண்ணெண்ணெய் ஊத்த வேண்டியதானே? வாயில 1 லிட்டர் மண்ணெண்ணெய. ஆசை இல்லையா? ஆசை இல்ல. ஆசை இல்ல. எதுவுமே இல்ல. எதுவுமே இல்ல. நீ பார்த்த அட நாராயணா, இல்ல எதுவுமே இல்லன்னு வெறுத்துட்டேங்க. இந்த ஆளு புறாத்தையும் வறுத்துட்டாரா? வெறுத்துட்டையா? ஆசையை வெறுத்துட்டேன். வெறுத்துட்டீங்க. முவாசையை வெறுத்துட்டேன். அப்ப எந்த ஆசையுமே இல்ல. எந்த ஆசை இல்ல? மண்ணாசை இல்ல, மண்ணாசை இல்ல, பெண்ணாசை இல்ல, கண்டிப்பா பொருளாசையும் இல்ல, கண்டிப்பா 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 எதுவுமே இல்ல. எதுவுமே இல்ல, சுத்தமாவே இல்ல. எதை இல்லை என்று நீ சொல்ற? நீங்க தானே சொன்னீங்க மூவாசியும் இல்லைன்னு. ஆசை இல்ல. நீங்க எதுவுமே இல்லைன்னு உங்க கை ஜாடையே சரியில்லையே. இந்த ஆள் வர்றதும் சரியில்லையே. எதுவுமே இல்ல. நானே கொஞ்சம் இல்ல, பயங்கரமான ஆளு. விட்டு கொடுக்காம பேசுறாப்லே. சரியா பேசுங்க. சரி, அப்பா பேரு? எங்க அப்பா பேரு பிரம்மா. உங்க அப்பா பேரு குருமா. குருமா. நீ வாங்கிட்டு வந்த தோசையில ஊத்தி தின்னு. பேச்சோட மடப்பேல பேச்சோட வச்சா என்ன குருமான்ற? ஒரு தகப்பன் பேரு பிரம்மா. சரி சரி. அதாவது சிருஷ்டிகர்த்தா, சதுர்முகன், படைப்புக்கு அதிபதி. இல்ல என்ன தெரியாம தெரியும் நினைக்கிறேன். யாரு? உன்னைய பத்தியா சகலமும் தெரியுமியா? தெரியும். யாரு? நான் கை நீட்டுனா இந்த ரெக்கல நீ இங்க பாருங்க. ஒரு சாமியார போது நீ இங்க பாருங்க. பேசுனா சரியா பேசணும். சரியா? என்ன நிறுத்தியா? என்னத்தையா சரியா பேசணும்? நான் கணக்கா தானே இருங்க. கேட்கிற கேள்விக்கு பதில் இருங்க. என்ன பேசுறீங்க நீங்க? நீ எங்க அப்பா பேசணும்னா சரியா பேசணும். இல்லையா பேசாம நின்றுக்கிறேன். சும்மா ஆய் ஊய் அப்படின்னு அதட்டுறது அது வேற ஆள்கிட்ட வச்சுக்கிறேன். சரியா? சரியான ஆளு நீ. நான் அரட்டுறேன் உருட்டுறேன்றேல. சரி. அதாவது நீ இந்த கலை உலகத்துக்கு வந்து அனுபவம் உள்ள ஆளு. சொல்ல போனா நீங்க ஒரு வாத்தியார் கூட எத்தனையோ மாணவர்களை உருவாக்கி இருக்கீங்க. அப்படியெல்லாம் இருக்கட்டும். அந்த இடத்துல அதுக்காண்டி நான் உனக்கு கொஞ்சம் விட்டு கொடுத்துட்டு போயிருவேனா? சரி, நீ பெரிய ஆளா கூட வச்சுக்க. நான் கேட்கிறேன், நீ பதில சொல்லியா பாப்பா. மக்கள்கிட்ட கேட்போம். நான் பெரிய ஆளுன்னு உங்க சொன்னா நான் சொன்னா நான் பெரிய ஆண்டு இந்த சொன்னா இருங்க. அப்ப பதுங்குறியா? பயப்படுறியா? பயப்படுறது பதுங்குறது அது வேற ஆள்கிட்ட வச்சுக்கிறேன். சரியா? உதயநிதி எச்சரிக்கிறேன். ஒண்ணு தெரியுமா? இந்த இடத்துல நான் உங்களை முத்துவேலுன்னு பேரை சொல்லிடலாம். ஆனா அந்த மாதிரி நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா பெரியவர்களை மதிப்பேன், மதிக்க தெரிஞ்சவன். அதே மாதிரிதான் நானும் மதிக்க தெரிஞ்சவன். என்னத்த நீ மதிச்ச? அப்புறம் நீங்க என்னத்த முதிச்சீங்க? ஒரு சாமியார் வந்தாரு. சரி. வந்தவர சாமி எப்ப வந்தீங்க? எப்படி வந்தீங்க? உங்களுக்கு காடு வலிக்குமே அப்படின்னு அமருங்க. அதை சாப்பிடுறீங்களா இதை சாப்பிடுறீங்களான்னு ஏதாச்சும் கேட்டையா? நான் கேட்டேனே. எதை கேட்டேன்? இதை சாப்பிடுறீங்களா? எதையா கைய காமிக்கிற? இல்ல இதை சாப்பிடுறீங்களான்னு. அப்படி நீ எந்த ஒரு பொருள் கொடுத்து நான் சாப்பிட அவசியம் இல்ல. அதே மாதிரி நான் கொடுக்க வேண்டியது உங்களுக்கு தேவையில்லை. அப்ப நீ இந்த இடத்துல என்னட்ட விட்டு கொடுக்காம பேசுறேன்னா உனக்கு மண்டக்கன அதிகம். ஐயா இல்லையா?
ஒண்ணு தெரியுமா? தீக்குச்சி என்ன ஒண்ணும் தெரியுமா? எப்படி தீக்குச்சி என்ன ஒண்ணும் என்ன செய்யும்? அந்த மண்டக்கணம் அதிகமா இருக்குன்னு அது போய் அந்த பட்டையிட்ட கேக்குது. எப்படி கேக்குது? நான் தான் உன்னைய உரசுறேன், ஆனா நான் மட்டும் எரிஞ்சு சாம்பலா போறேனே, ஏன் என்ன காரணம் அப்படின்னு கேட்கலவே அந்த பட்டை சொல்லுச்சு, நீ என்னை உரசுறேனா, எப்படி நீ என்னை உரசுனேனா உனக்கு மண்டக்கணம் அதிகம், இந்த இடத்துல எரிஞ்சு சாம்பலா போறது யாரு? நீயா இருக்க கூடாது, ஆனா நீதான் எரிஞ்சு சாம்பலா போவ, நான் அப்படியே தான் இருப்பேன்னு பட்டை தீக்குச்சிட்ட சொல்லுச்சான். அந்த மாதிரி நீங்க என்கிட்ட பார்த்து பேசுங்க, உரைச்சு நீங்க இந்த இடத்துல சாம்பலா போயிடாது. இன்னொன்னு பட்டை பெருசுதான், சரி பக்கு பெருசுதான் இல்லைன்னு, சரி தீக்குச்சி சிறுசுதான், அது உரசுனா சாம்பலா போயிரும் நீங்க சொல்றீங்க. இதே இந்த தீப்பெட்டி ஒரு தண்ணிக்குள்ள விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரு தண்ணியில விழுந்துருச்சுன்னா இந்த இதுல போய் உரசுனா என்ன ஆகும்? எது முத அழியும்? பட்டை அழியும்ன்றியா? எது அழியும்? இந்த பட்டை அழிஞ்சு போகும். மத்தாள்கிட்ட பேசுற மாதிரி இங்க பேசாத. சரியா? சரியான ஆம்பளை. சரி, இந்த பட்டைய இந்த இடத்துல நீ அழிச்சு காமிச்சிட்டேன்னா சரி நான் உனக்கு அடிமையா? இப்ப நான் அழிக்கத்தான் போறேன். எப்படி? நான் உலக கணக்கு பிள்ளை பேரேன், நீ ஒண்ணு ஏன்ட்ட நீ அழிக்க முடியாது. உலக கணக்கு பிள்ளை பேரையா நானு? உலக கணக்கு பிள்ளை பேரு தானே, நான் ஊரு கணக்கு பிள்ளை பேரேன். நீ ஊரு கணக்கு பிள்ளையா? இப்ப நான் கேக்குறேன், ஒரு சின்ன ஒரு கணக்கு கேக்குறேன். நீங்க மேலோகத்துல இருந்து பூலோகத்துக்கு வந்திருக்கீங்க. நாரத மகரிஷி, பிரம்மாவணி புத்திரர், கலைவாணி மைந்தன். கண்டிப்பா. ஆகையினால நீங்க பெரிய கணக்கு பிள்ளை பேரேன்றீங்கல்ல ஐயா, எல்லாம் ஏத்தா நல்லா கேட்கணும். ஏத்தா பேச்சு ஏத்தா எதிர்த்து உட்காரு. ஆமா, எப்ப பார்த்தாலும் படுத்துக்கிற நூலிமலை. அப்ப நீங்க உலக கணக்கு பிள்ளை பேரு ஒரு சின்ன ஒரு விளக்கம் கேட்கிறேன். என்ன விளக்கம்? அதுக்கு சரியா பதில் சொல்லுங்க. எதா இருந்தாலும் சரியா சொல்லுவியா? ஐயா, எங்க அப்பா சொன்னாரு, டேய் மகனே, நீ ஊதாரியா திருடா, ஏலே உன்னைய தாண்டா, நீ ஊராதியா திருற. ஒண்ணு தெரியுமா? இப்ப நீங்க உங்க மண்டகப்படி வருதுன்னு பேசுறீங்க. சரி. ஆனா உங்க மண்டகப்படியில நீங்க தேங்காவே உடைக்க முடியும். ஆனா அடுத்து ஏன் மண்டகப்படி பின்னாடி வரும்? இருங்க. அப்ப ஐயா இரு, மண்டகப்படி முன்னாடி வந்தாலும் தேங்காய உடைச்சாலும் தேங்காய்க்கு உள்ள இருக்கிறது என்னது? தேங்காய்க்கு உள்ள இருக்கிறது தேங்காய் சில்லு கிடையாது. ஏன் தேங்காய் தண்ணியா? முதல்ல தண்ணியத்தேன் குடிக்கணும். சரி. அதுக்கு அடுத்து தேங்காய் சில்ல தின்னணும். சரியா? தண்ணியில எத்தனை வகை தண்ணி இருக்குன்னு தெரியுமா? அதுல பல தண்ணி இருக்கு, அது பேசலாம். அப்ப மாதிரி உங்ககிட்ட நம்ம சின்ன ஒரு என்ன கணக்கு பிள்ளை பேருன்றனால ஒரு சின்ன விஷயம். அப்ப எங்க அப்பா சொன்னாரு, டே மகனே, நீ இப்படியே ஊரை சுத்திக்கிட்டே தர்ற, இனிமேல் உனக்கு இந்த வேலை இருக்க கூடாது, உனக்கு ஒரு வேலை நான் தர்றேன்டா. எனக்கு நீ வேலை தரையா? எங்க அப்பா என்னட்ட சொன்னாரு. உங்க அப்பா ஓன்ட்ட சொல்றாரு. அப்ப அத நீ ஓன்ட்ட கையை நீட்டி பேசியா, என் பக்கம் கை நீட்டி பேசாத. ஐயா, இப்ப இந்த இடத்துல நின்னோம்னா நம்ம பேசலாம். நடிப்பு, அடுத்து நடிப்பு, இயல் இசை என்பது பேச்சு. அதாவது இயல் என்பது பேச்சு, இசை என்பது பாட்டு, நாடகம் என்பது நடிப்பு. நடிப்பு ரசனையா இருந்தா நடிப்பா இருக்கணும். அந்த மாதிரி அப்ப சொன்னாரு, டே இங்க வாடா, உனக்கு ஒரு 10 மாடு வாங்கி தரேன்டா. எனக்கா? எனக்கு. உனக்கு? உங்களை சொல்லுவனா? நீங்க ஏன்னா பெரிய கணக்கு பிள்ளை பேரு. அப்ப எங்க அப்பா சொன்னாரு, மாடு வாங்கி கொடுத்துட்டாரு. சரி. 10 மாடு வாங்கி கொடுத்தா 10 மாட்டையுமே மேய்க்கிறேன். நீங்க? ஆமா. சரி. 10 மாட்டையும் மேய்ச்சிக்கிட்டு இருக்கையில பத்திக்கிட்டு வந்து பால் பீச்சுறேன். பால் பீச்சையில 1/4 லிட்டர் கறந்துச்சு ஒரு மாடு. 1/4 லிட்டர்? ஆமா. சரி. ஒரு மாடு 3/4 லிட்டர் கறந்துச்சு. 3/4 லிட்டர்? ஆமா. அடுத்து 2 லிட்டர் கறந்துச்சு. அப்ப ஆனா 1 லிட்டர் வரக்கூடாது, 1/2 லிட்டர் வரக்கூடாது. ஆனா பீச்சையில லிட்டரும் 10 சரியா வந்துச்சு. மாடும் சரியா 10 வரணும், லிட்டரும் சரியா 10 வரணும், மாடும் சரியா 10 வரணும். எப்படி பீச்சு ஊத்தி இருப்பேன்? இது ஒரு கேள்வியா? ஆனா இன்னொன்னு எனக்கு பெரிய ஒரு சந்தோஷம், பெரும் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய இன்றைய தினத்திலே பல மாணவர்களை உருவாக்கி கொண்டிருக்கும் ஆசானாய் விளங்கிடக்கூடிய நமது பனகானத்தை சேர்ந்த எனது அன்பப்பா செல்வமணிஸ் அவருடைய சிசிய பிள்ளைதான். அதே மாதிரி நகைச்சுவை நாயகன், நகைச்சுவை தென்றல் என்று தமிழ்நாடு முழுவதும் வெற்றி கொடி நாட்டி வந்த எனது பாசத்துக்குரிய எனது அன்பு மாமா ஆவியரை சேர்ந்த ஸ்டாலின் அவருடைய புதல்வர் தான் எனது அன்பு மாப்பிள்ளை. இதுக்காக விட்டு கொடுத்துட்டு போக மாட்டேன். இதுக்காக
நீ அவருடைய வாத்திய சிஷியனா இருங்க. சரி உங்க அப்பா பெரிய ஆளுத, நடிப்புல பேச்சிலையும் திறமையான ஆளுத, சரி அவரும் பெரிய ஆளுத. ஏன்னா ஒரு பப்புனாக நடித்து புகழ் பெற்றவர். அதுக்காக விட்டு கொடுத்துட்டு போக மாட்டேன். சரி மரியாதைன்ற அது வேற, அது காலையில. இப்ப இங்க மேடைக்கு வந்தாச்சுன்னா வினயம் இருக்கணும். 10 மாடு 10 லிட்டரு, 1/4 லிட்டரு, 3/4 லிட்டரு, 2 லிட்டரு. ஆனா பீச்சினது 10 லிட்டரு. ஆனா மாடு 10 வரணும், லிட்டரு 10 வரணும். எப்படி பீச்சிருப்பேன்? ஒரு நாரதர்கிட்ட ஒரு புராணத்துல இருந்து கேட்கணும். வாய கொடுத்துட்டு நீதான் வாங்கி கட்டிக்கிட்ட. கணக்கு பிள்ளை பேரேன்னு சொன்னீங்கல்ல, இவர் தானே சொன்னாரு நான் கணக்கு பிள்ளை பேரு அப்படின்னு. அப்ப அந்த கணக்க சொல்லு. என்ன முழிக்கிறிய? போ, இல்லன்னா உள்ள போய் உங்க வாத்தியார்ட்ட கேட்டுட்டு வா போ. சரி இப்ப நீங்க என்ன கேள்வி கேட்டுட்டீங்க, பதில் தெரியுது தெரியல அது அப்பாற்பட்ட விஷயம். ஏன்னா நான் கலைவகத்துக்கு இப்பதான் தெரியுது தெரியலன்றது அப்பாற்பட்டது. சரியா? சரி இப்போதைக்கு கேட்டதுக்கு மட்டும் பதில். இந்த இடத்துல நீங்க யாரு? நான் ஒரு விவசாயி. விவசாயி. இப்ப நீங்க என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டீங்க, பதிலுக்கு நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டா பதில் சொல்ல முடியுமா? தெரிஞ்சா சொல்லுவேன், தெரியலாட்டி உங்க பெரியவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிருவேன். யாரு? அப்புறம் நான் மட்டும் பதில சொல்லணும், நீ மட்டும் கேட்டு தெரிஞ்சுக்கிருவேன். நீங்க வந்து ஈரேழு 14 உலகம் சுத்தக்கூடியவர். ஒண்ணு தெரியுமா? இருங்க, நீங்க எத்தனை உலகம் சுத்துறீங்க? நான் 14 லோகமும் செய்வேன். ஈரேழு 14 லோகம். 14 லோகமும் சுத்தக்கூடியவர். ஆமா கண்டிப்பா. நான் எத்தனை உலகம் சுத்துறேன்? நீ எத்தனை லோகம்? இந்த பூலகத்துக்குள்ளதான் சுத்திக்கிட்டே இருக்கேன். ஒரே உலகம் தான். சரி உங்களுக்கு தெரியாதது நாரதருக்கு தெரியாதது எனக்கு தெரியாது. சரி உங்களுக்கு தெரியாதது எனக்கு உங்களுக்கு தெரியாத விஷயம் எனக்கு தெரியாது. கண்டிப்பா. சரியா? இந்த பூலகத்துல என்ன நடக்குது, என்ன விஷயங்கள் தெரியுது அப்படின்ற விவரம் தான் எனக்கு தெரியும். ஆனா உங்களுக்கு 14 உலகத்துல என்னென்ன நடக்குது, என்னென்ன செய்கிறார்கள் அப்படின்னு அனைத்து விஷயமும் உங்களுக்கு தெரியும். அதனால உங்ககிட்ட நான் கேட்டிருக்கேன். நான் சின்ன பையன் இல்லையா? நீ என்ன சின்ன பையன்? 10 மாடா 10 லிட்டர் வரணுமா? 1/2 லிட்டரு 1 லிட்டர் வரக்கூடாதா? இது நீ சின்ன பையனா? பிள்ளைங்கம்மா வேணேம்மா கேள்வியை கேட்ப. கேட்டு புட்டு நான் மட்டும் பதிலுக்கு கேட்டா எனக்கு ஒண்ணும் தெரியாது, நான் சின்ன பையன். ஒண்ணு தெரியுமா? தனக்கு எல்லாமே தெரியணும். நம்ம ஒரு ஆளுகிட்ட கேள்வியை கேட்கணும். உனக்குமே ஒண்ணுமே தெரியல, நீ என்கிட்ட கேள்வி கேட்டா நீ சரியான ஆளா? சரி விவசாயி தானே நீ விவசாயி தானே? நீ தானே உன் வாயினால சொன்ன. நான் மட்டும் ஒரு கேள்வி கேட்கிறேன் உன் விவசாயத்தை பத்திய. 3 தலை. எத்தனை தலை? அமைதியா இருங்க. நீ விவசாயி? ஓ நாவினால் தான் சொன்ன. 3 தலை. எத்தனை தலை? 3 தலை. பார்க்கும் கண்கள் 6, 12 காலு, 3 நாக்கு, 3 வாலு. சரி ஒன்றை இன்னொன்னு கூட ஒரு வில்லங்கமா போடுறேன். 4 நாக்கா கூட வச்சு. 4 நாக்கு 3 வாலு. இது எது? நீ விவசாயி தானே? உன் விவசாயத்தை பத்தி தான் சம்பந்தமான கேள்வி. நீ இதுக்கு சொல்லு பாப்போம். 2க்கு 2 சரியா போச்சு. 2க்கு 2 மைந்த புடுங்குச்சு. இப்ப நான் பதில சொல்லலாட்டி இந்த இடத்துல அசிங்கப்படுறது யாரு? நான் தானே. என்ன 2க்கு 2? ஐயா தெரிஞ்சா தெரியும்னு சொல்லுவேன், இல்லையா தெரியலன்னு சொல்லிட்டு போயிருவேன். சரி உனக்கு தெரியல தெரியலையா? தெரியலேன்னு சொல்றது அது வேற ஆள்ல சொல்லணும். தெரியலைன்னா உள்ள போ. சரியா? தெரியலைன்னா உள்ள போயா. இருங்க, தெரியலேன்னு சொல்றது அது வேற ஆள்ல போய் சொல்லணும். நீங்க கேட்டது வில்லங்க என்னன்றது நீங்க முற்றுப்புள்ளி வைக்க நான் புரிஞ்சுக்கிட்டேன். எப்படி புரிஞ்ச? சரியா? நான் கேக்குற கேள்விடா உள்ள இருங்க. முடியாதியா? என்ன கேட்டீங்க? 3 தலை. முதல்ல நீ யாருன்னு கேட்டீங்க? ஆமா நான் விவசாயின்னு. சரி அதுக்கு என்ன சொன்னீங்க? விவசாயத்தை பத்தி கேட்கணும்னு சொன்னீங்கல்ல. ஆமா அப்பயே புரிஞ்சுக்கிட்டேன். அப்பதான் அந்த இடத்தை மூலி உதவணும். சரியா? சரி இப்ப நீ என்ன கேட்டீங்க நீங்க? 3 தலை. ஆமா. பார்க்கும் கண்கள் 6. எத்தனை காலு? 12 காலு. நான் 19 கால். வாயை கொடுத்து வண்ணம் குலைகிறது. நான் 12 காலு தான் சொல்றேன். நான் 19 கால். எப்படி 19 காலு சொல்லுவேன்? சரியா? வாயினால, அதாவது தவளை தன் வாயினால கெடுமா. பாம்பு சும்மா போனாலும் தவளை கத்தி பாம்பை கூப்பிடுமா. அது அந்த நரி நான் அதை திண்டு விடு இதை திண்டு விடு நினைக்குமா. சரி கடைசியில ஏமாந்துட்டு போறது எது?
இந்த நரி இது இந்த குள்ள நரி பத்தீங்களா? பூனை இழைச்சுச்சுன்னா எலி என்ன பண்ணுமா? வா திருமணத்துக்கு போகணுமா? அந்த மாதிரி இல்ல நீ பேசுற. அடிக்கிறதுக்கு தான் திருறான். யாரு நீ? சரியான ஆளு. இதுக்கு பதில சொல்லியா? ஐயா இப்ப என்ன எடுப்பீங்க? இப்ப இன்னைக்கெல்லாம் மழை, நல்ல மழை மதுரையில அருமையா பெஞ்சிச்சு. அந்த மழை இங்க பெஞ்சிருச்சுன்னா இன்னைக்கு எல்லாரும் வீட்டுல படுத்து தூங்கிருக்கலாம். இருக்கிறவங்களும் போயிருப்பீங்க, நாங்களும் பேசாம வீட்டுல தூங்கி இருந்திருப்போம். ஐயா இன்னைக்கு ஒரு மழை பெஞ்சிருச்சுன்னா அதுக்கிட்ட அன்னைக்கே பெரியவங்க சொல்லி வச்சிருக்காங்க, ஆடிப்பட்டம் தேடி பார்த்து விதை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு மழை பெய்யுது, மழை பெஞ்சிட்ட விவசாயிக்கும் போது என்ன தேவை? உழுகிறதுக்கு மாடு தேவை. அந்த காலத்துல மாடு, ஆனா வீட்டுக்கு 5 சோடி மாடு இருந்துச்சு உழுகிறதுக்கு. நிலத்துல உழுதுச்சு, பூமி நல்லா விளைஞ்சிச்சு. இன்னைக்கு பூரா இயந்திரம், டிராக்டர் பூரா ரோட்டரி, 5 கலப்ப சட்டி கலப்ப அப்படி போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கோம். அதுல என்ன விளையுது? ஒரு மயிறு விளையல, கடைசியில அது நட்டந்தே வருது. அந்த காலத்துல மாடு ஏன் வச்சு உழுதாங்க? அந்த மண்ணுல அது மூச்சு விட்டு அந்த சாணத்தை போட்டுச்சுன்னா விவசாயம் நல்லா விளைஞ்சிச்சு. அப்ப அந்த மாதிரி உழுகிறதுக்கு போது என்ன தேவை? மாடு தேவை. அப்ப மாட்டை பூட்டையில ஒரு மனுஷன் எத்தனை மாட்டை பூட்டுவான்? 2 மாடு. 2 மாட்டை பூட்டிட்டு போகையில மாட்டுக்கு எத்தனை தலை? 2 மாட்டை பூட்டா 2 தலை. மனுஷன் ஓட்டுறவருக்கு 1 தலை, 3 தலை. சரி, பார்க்கும் கண்கள் 6 அப்படின்னா 2 மாட்டுக்கு 2 4 கண்ணு. மனுஷன் ஓட்டுறவருக்கு 2 கண்ணு. பார்க்கும் கண்கள் 6, 12 காலு. இப்பதானே நீ ரொம்ப வாயை கொடுத்த. நான் 12 காலு தானே சொன்னேன். நீ எத்தனை காலு சொன்ன? 19 காலு. நீ சொல்லு பாப்போம். அப்ப 2 மாட்டுக்கு 4 நாளும் 8 காலு. மனுஷன் ஓட்டுறவருக்கு 2 காலு. எத்தனை காலு? 10 காலு. எத்தனை காலியா வரணும்? 9 காலு வரும். சரி விட, அடுத்த வருஷம் சொல்லிக்கிறோம். அடுத்த வருஷம் நான் 12 காலு சொன்னேன். ஏதோ அந்த காலு இந்த காலு உன் சொந்த காலுன்னு கூட அதை சொல்லி போடலாம். உன் வாய்னாலதான் 19 காலுன்னு. 19 காலுக்கு சரியான விளக்கத்தை சொல்லுவா. 10 காலு சொல்லி இருக்கு. நீ எத்தனை காலு சொல்லணும்? 9 காலு சொல்லணும். அப்ப மாட்டை ஓட்டிட்டு போல சும்மா போக முடியுமா? மாட்டு 2 மாட்டுக்கு மேல கழுத்துல வைக்கணும் ஒரு நேர்கால். சரி, 11. அதுக்கடுத்து பூட்டணும் ஒரு ஏற்கால். 12. நீ கேட்டது 12 சரியா போச்சு. நீ 19 சொன்ன, அத சொல்லியா? நான் கேட்ட 12 சரியா போச்சு. இருக்குல்ல? என்ன இருக்கு? என் வீட்டுல ஊண்டி இருந்தே ஒரு குத்துக்கால். சரி, 13. அதுக்கடுத்து நீ நீர் விழாவிற்கு வச்சிருந்தே ஒரு தூவக்கால். 14. அதுக்கடுத்து மாட்டை உழுத போகையில என் வயலுக்கு முன்ன ஓடிச்சு ஒரு வாய்க்கால். 15. அதுக்கடுத்து வயல்ல ஓட்டிருந்தே பாவக்கால். 16. அடுத்த வயல்ல ஓட்டிருந்தே சொரக்கால். 17. 17 வந்துருச்சா? இன்னும் 2 வரணுமே. அதுக்கடுத்து வயல்ல வச்சிருந்துச்சு ஒரு மரக்கால். 18. சோறு கொண்டுட்டு வந்தது எங்க அக்கால். அட நாராயணா. ஆனா பரவாயில்லையா, வாத்தியார்ன்ற சாணத்தை நீ இந்த இடத்துல நிரூபிச்சுட்ட. இருந்தாலும் அடுத்த காவல கூப்பிடு பாப்போம். இங்க வாப்பு அப்பு, இங்க வா. 10 லிட்டரு 10 மாடு. இப்ப இந்த இடத்துல நான் காற்றை மட்டும் உட்கொள்ளக்கூடியவன். ஏன்ட்ட நீ பால் எல்லாம் சொல்லக்கூடாது. நான் அதை குடிக்கவே மாட்டேன். குடிக்க மாட்டேன். காத்தத்தான் குடிப்பீங்க. காற்றை மட்டும் உட்கொள்ளக்கூடியவரியா? எங்க ஆத்தா பேச்சு ஆத்தா வீட்டுல ஊட்டாங்கல சாப்பாடு. ஆமா. எப்படியா சாப்பிட்ட? நல்ல கோழிக்கறிய அப்படியே உறிஞ்சிடாரு அந்த எலும்ப. அது காத்தத்தான் குடிப்பாராம். ஏங்க ஒண்ணு தெரியுமா? அது உதயநிதியா இருக்கப்ப. இப்ப இந்த இடத்துல நான் யாரு? நாரதன். சரி, இப்ப இந்த இடத்துக்கு வந்தோடனே நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க. என்ன கேட்டீங்க? 10 மாடு 10 லிட்டரு. 10 மாடு 10 லிட்டரு. ஆக 1/4 லிட்டரு, 3/4 லிட்டரு, 2 லிட்டரு, 1/2 லிட்டரு, 1 லிட்டரு வரக்கூடாது. இங்க வாங்க, இங்க வாயா. இப்ப நீ பதில் சொல்லல, நான் எங்கேயும் போனா அப்ப மண்டக்கனா இவன் தான் இப்பத்தானே வந்தே. இவனுக்கு ஏன் நம்ம பக்கத்துல நிக்கணும்? அவன் பதில சொல்லட்டும். ஆக பாருங்க, நான் சொல்ற விளக்கத்தை. 5 மாடு 10 மாடு வரணும், 10 லிட்டர் வரணும். 5 மாடு
5 மாடு 1/4 லிட்டரு கறக்குது. எத்தனை வருது? 1.25 லிட்டரு. கணக்கு சொல்லுவார்ல. எத்தனை மாடு சொன்னீங்க? 5 மாடு. 5 மாடு 1/4 லிட்டரு கறக்குது. 5 மாடு எத்தனை லிட்டருப்பா? 1.25 லிட்டரு. ஒரு மாடு 3/4 லிட்டரு கறக்குது. 1.25 லிட்டரு 3/4 லிட்டரு. எத்தனை மாடு வந்திருக்கு? 6 மாடு வந்திருக்கு. 2 லிட்டர் வந்திருக்கு. இன்னும் 8 லிட்டர் வர முடியும். மிச்சம் இருக்குது எத்தனை மாடு? 4 வரணும்ல. 4 மாடு. ஆக 4 மாடு 2 லிட்டர் கறந்தா எத்தனை லிட்டர் வருது? 8 லிட்டர் வருது. அங்க இருக்கிறது ஏற்கனவே 2 லிட்டர். 2ஓட 8 கூட்டினா 10. ஆக 10 மாடு வந்துருச்சா? ஏத்துக்கிறியா மறுக்கிறியா? நீ சொல்லுவாப்போ. சரிங்க, மறுத்து பேசு. சரி வாங்க போ. என்ன போய் இப்ப நல்ல வசனம் பேசுறீங்க. இல்லங்க போய் இருங்க. கேட்ட கேள்வி சரியான விளக்கமா என்ன? சரிண்ணா எதிரியா இருந்தாலும் ஏத்துக்கறணும். சரியா? ஏத்துக்கிட்டேன். இப்ப 10 ரூபாய்க்கு ஒரு முட்டை, 100 ரூபாய்க்கு எத்தனை முட்டை? 100 ரூபாய்க்கு 100 முட்டை. 100 ரூபாய்க்கு 100 முட்டையா? எல்லாம் ஏன் நீலாம் வந்திருக்க? என்னையா சொல்ற? 10 ரூபாய்க்கு ஒரு ஒரு முட்டையா? 10 ரூபாய்க்கு ஒரு முட்டை. 10 ரூபாய்க்கு ஒரு முட்டைன்னா 10 முட்டையா? 10 ரூபாய்க்கு ஒரு முட்டை. சரி 10 ரூபாய்க்கு ஒரு முட்டை. 100 ரூபாய்க்கு 100 ரூபாய்க்கு 10 முட்டை. நீ எல்லாம் எப்படியா? நீங்களா நொய்யண்டா? அதானே உண்மை. கேளு. 10 ரூபாய்க்கு ஒரு முட்டை, 100 ரூபாய்க்கு எத்தனை முட்டைனா 10 முட்டையா? எத்தனை முட்டை போய் வரும்? என்னமா நீ அறிவாளி மாதிரி பேசுற? நான் சொல்றேன் 10 ரூபாய்க்கு ஒரு முட்டை. சரி 10 ரூபாய் தாள் இருக்குல்ல? ஆமா. அதுல எத்தனை முட்டை இருக்கு? ஒரு முட்டை இருக்கு. 100 ரூபாய் தாள் எத்தனை முட்டை இருக்கு? 2 முட்டை இருக்கு. அப்புறம் 10 முட்டை. அறிவாளியின் நினைப்பு. சரி இந்த இடத்துல நீங்க யாரு? காவலாளி. காவலாளி. சரி சற்று முன் ஆலோலம் சோய் என்று சத்தம் கேட்டது. ஆமா, என் தங்கை வள்ளி. உங்க தங்கை வள்ளி. ஆமா. உங்க தங்கச்சி வள்ளியை பார்க்கதான் அந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன். அதுக்கடுத்து என் கைவசம் ஒரு புள்ளி இருக்காளே. உனக்கு ஒரு புள்ளியா? சாமி ஒன்னேவே பார்க்க முடியல. ஏச்சபடியா? நான் கேக்குறேன். எங்க ஐத்த எப்படிப்பட்ட ஆளு? உனக்கு ஒரு ஆளா? இல்ல நான் சொல்றேன்னு கோச்சுக்கிற மாட்டேங்கல. என்ன ஒரு சின்ன விஷயம். என்ன விஷயம்? ஒரு 10 நாளா நல்லா மல்லாக்கப்படுத்திருந்தா. யாரு? யாரு? அதாவது கேட்கக்கூடிய கேள்வி நியாயமா கேளுங்க, விளக்கத்தை சொல்றேன். மல்லாக்கப்படுத்திருந்தா குப்புறக்காப்படுத்திருந்தா அந்த கேள்வி ஏன்ட்ட கேட்காதீங்க. அது எங்க அங்கேயே கேட்க. இல்ல இல்ல நான் சொல்றேன். அப்ப 10 நாளா மல்லாக்கப்படுத்தவ. சரி இந்த 3 நாளா என்னன்னு தெரியல. ஏன் ஒரு சாட்சியா படுத்துக்கிறா? ஏன் மல்லாக்கப்படுத்திருந்தா என்ன, ஒரு சாட்சி படுத்திருந்தா என்ன? மல்லாக்கப்படுத்தா நல்லா இருக்கும். சரி ஒரு சாட்சி படுத்தா கொஞ்சம் இடைஞ்சலா இருக்கும். எதுலயா இடைஞ்சலா இருக்கும்? எதுல இடைஞ்சலா இருக்கும்? அதனால நீங்க மேல உத்திருந்த பூலகத்தை நாடி சரி எங்களை தேடி ஆசீர்வாதம் கொடுக்க வந்திருக்கீங்க. வாழ்க பல்லாண்டு. ஆகையினால என்ன சொன்னீங்க? வாழ்க பல்லாண்டு. பல்லாண்டு பல்லாண்டு பல்லெல்லாம் கலண்டு போய் அப்படி போய் சொல்றீங்களா? எங்க மனிதனா பிறந்துட்டா பல்லு கலண்டுதாங்க ஆகும். அதை யாராலையும், அதாவது நிறைய திரை பிணி சாக்காடு அப்படி மூப்பு சாக்காடு என்று அந்த 5 இருக்கு. இதை யாராலையும் மாத்த முடியாது. விதிப்படிதான் நடக்கும். சரி உங்க ஆளை கூப்பிடுறீங்களா? கூப்பிடுறேன். இன்னொன்னு சொல்றேன். இன்னொன்னு சொல்றேன்டா, நீ ரொம்ப பதுங்குறிய. பதுங்குறேன்டா என்ன அர்த்தம் தெரியுமா? இப்ப ஒரு புலி பதுங்குது, பாய போகுது. இதே ஒரு கிணா வந்து பின்வாங்குச்சுன்னு வச்சுக்கோங்க, வேமா வந்து முட்டை போகுதுன்னு அர்த்தம். இந்த இடத்துல நீ ரொம்ப பணியிறைய. 16 பெற்று பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்து ஆண்டு வாழுக. என்ன சொன்னீங்க? 16 பெற்று பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்து ஆண்டு வாழுக. நல்லா கேளுங்கத்தா. 16 பெத்து பல்லாண்டு வாழுகவான். ஒன்ன பெத்துக்கிட்டே பெரிய உபத்திரியமா இருக்கு. 16 பெத்து என்ன பால்வடியா வச்சு நடத்துறது? இங்க வாங்க போய். அதனால நல்ல ஒரு மனுஷன், நல்ல பேச்சாளர், நல்ல அவங்க அப்பா மாதிரியே நல்ல பேச்சாளர், நல்ல ஒரு பாடகர், நல்லா இருக்கு. ஏன்னா இப்பதான் இந்த வருஷம் முதல் வந்திருக்கிறார். நீங்க எல்லாரும் அனைவருமே அவருக்கு இன்னமும் மென்மேலும் உங்களுடைய வாழ்த்துக்கள் தான் அவருக்கு வேண்டும். அதனால அவருக்கு ஒரு ஜோரா ஒரு கை தட்டுங்க. ஆமா, ஏன்னா அன்பான மாப்பிள்ளை எனக்கு. அதனால மாப்பிள்ளை மாப்பிள்ளைன்னு சொல்றேன். மாப்பிள்ளை அதனால ஒரு 500 ரூபாய் தர்றேன். எதுக்கு? அந்த பிள்ளைய மல்லாக்க பிறக்கி விடுங்க. பேச்சப்பா ஒரு நாரதர்கிட்ட மல்லாக்கவா? ஏயா ஒரு நாரதர்கிட்ட பேசுற பேச்சாயா? நான் போய் பிரட்டி விடுறதுக்கு தானே வந்திருக்கிறேன். மனசு வச்சா செய்யலாம். மனசு வச்சா எதை செய்வேன்?
அதாவது பாருங்க, இப்ப உங்ககிட்ட செல்வம் இல்லைன்னா செல்வத்தை அள்ளி கொடுப்பேன். சரி. உங்ககிட்ட ஒரு ஆள் மேல உங்களுக்கு அன்பு இல்லைன்னா அன்பு அள்ளி கொடுப்பேன், பண்பு அள்ளி கொடுப்பேன். போய் மல்லாக்க பரட்ட சொன்னேன்னா நானா ஹோட்டல் கடையில சாமி, தோசையை பரட்டி நீங்க அன்பை கொடுக்க வேணாம். சரி, முதல் இந்த கம்ப கொடுங்க. என் கம்பு வேணுமா உனக்கு? உன் கம்பு இல்ல. எந்த கம்பையா நீ சொல்ற? ரொம்ப தொலைச்சு விட்டேன். உங்க கம்பு காவலாளி கம்ப தொலைச்சிட்டீங்க. ஆமா. சரி, அதனால அந்த கம்ப கண்டுபிடிச்சு கொடுத்தீங்க. அந்த கம்ப கண்டுபிடிச்சு கொடுக்கணும். லேசா தடவி புடிச்சு எடுத்து கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். அந்த கம்ப எப்படி லேசா கண்டுபிடிச்சு இல்ல ஏதோ தடவி புடிச்சுன்ற மாதிரி இல்ல சொன்ன. அந்த கம்ப தடவணும்ல. ஆக கம்பை எடுத்து ஒரு தளவு தளவணும். நீதான் நல்லா தழுவு. அந்த இடத்துக்கு நான் வரல. நீங்க அப்படியா கொண்ட ஆள்? நான் அப்படியா கொண்டாலாம்? நல்ல மனுஷனுக்கு நல்ல மனுஷன் தான். யாருதான் நல்லவங்க இல்ல? எல்லோருமே நல்லவர்கள் தான். அதாவது பாருங்க, இப்ப பறவைகள் எல்லாமே ஒரே இனம்தான். பறவைகள் எல்லாமே பறவை இனம்தான். ஆனா பழம் தின்ற பறவை இருக்கு, பிணம் தின்ற பறவை இருக்கு. தர வேற, தன்மை வேற. அந்த மாதிரிதான் மனிதர்களும். மனிதர்கள் எல்லோருமே ஒரே சமநிலை உடையவர்கள் தான். ஆனா குணம் வேற, தன்மை வேற. என்ன உண்மைதானே? அப்படிப்பட்ட சிறப்பெல்லாம் இருக்கு. நீங்க என்னமோ எல்லாமே தெரிஞ்ச மாதிரி பேசுனீங்க. இருந்தாலும் நல்ல ஒரு பேச்சாளி. அவர் என்னைய சொல்றாரு. ஏன்னா பாருங்க, இந்த கலையுகத்துல எத்தனையோ மகான்களை சந்திச்சு வந்திருக்காரு. இந்த இடத்துல அவரை சந்திக்கணும்னா என்னைய சிந்திக்க வச்சுட்டாருல. நான் எல்லா பக்கமும் அரட்டுவேன். இவர் இந்த இடத்துல என்னை அரட்டி ஒரு கேள்வியை கேட்டு விட்டாரு. ஆனா உன்னை பார்க்க வரையிலே நான் பல புத்தகத்தை பரட்டிட்டு தான் வந்தேன். நீ எதையாச்சும் கேட்பேன்னு எனக்கு தெரியும். அதாவது எதையாச்சும் கேட்பாரு. புராணத்துல இருந்து கேட்பாரா, எப்படி கேட்பாருன்னு தெரியாது. ஆனா விடுகதை அதிகமா போடுவாரு. வில்லங்கமான ஆளு, வினயமான ஆளு. ஆனா வினயமான ஆளு தான் நீ உனக்குள்ள வச்சுக்க. இன்னுமே உதயநிதி வரையில சரியாரு. எதுக்கு? அப்புறம் உன்னை உருட்டி விட்டுருவேன். நான் உருட்டி விட்டு நான் பிரட்டி விட்டுருவேன். யாரு இன்னுமே அடுத்த மேடையில சந்திப்பான். இந்த உலகமெங்கும் நம்மள தெரிஞ்சு கொண்டு இருக்கு. அடுத்து சரி, அடுத்து இன்னும் ஒரு 14ஆம் தேதி நம்ம தானே வரோம். அப்படியா? அன்னைக்கு தானே உனக்கு மாப்பிள்ள இருக்கு. புளியம்பட்டி. ஆமா, புளியம்பட்டி. அன்னைக்கு வாடி மாப்பிள்ள. அன்னைக்கு வேற எது இருக்கு? அப்படியா? கேட்டதுமே கேட்க மாட்டேன். சரி, அன்னைக்குன்னு தனியா உனக்கு விசாரிச்சு வருவேன். நீ எதை வேண்டாலும் கேளு. ஆனா நானும் உன்னை பதிலுக்கு சும்மா விட மாட்டேன். சரி, எனக்கு பதிலே தெரியலாட்டி நான் கேட்கிற கேள்விக்கு நீ பதில் சொல்ல முடியாது. சரி, அதை விட்டுருவோம். இப்ப கழுத்துல போட்டிருக்கிறது என்னது? இது கழுத்துல போட்டிருக்கிறது மாலை. என்ன மாலை? என்ன மாலைன்னா இதுல பல வகை பூ இருக்கு. என்ன மாலை? அதாவது பாருங்க, பூவுலயே மல்லிகை பூ, குறிஞ்சி பூ, வாடாமல்லி, அப்படியெல்லாம் நிறைய மாலை இருக்கு. இது என்ன மாலை? வாடாமல்லி. என்ன மாலை? வாடாமல்லி. வாடாது. ஆமா, எப்பயுமே வாடாது. எப்பயுமே வாடாது. இப்பயும் வாடாது. எப்பயும் வாடாது. எப்பயும் வாடாது. எப்பயும் வாடாது. இது எங்க வாங்குனீங்க? இது நான் என் தகப்பன் பிரம்மாட்ட வாங்கினேன். எங்க? மேலோகத்துல. மேலோகத்துல? ஆமா. ஏத்தா நல்லா கல்கத்தா. இந்த மாலை எப்பயுமே வாடாதான். ஆனா இன்னொன்னு, இவங்க அப்பா பிரம்மா கொடுத்தாதான். எங்க கொடுத்தாதான்? மேலோகத்துல கொடுத்தாதான். கண்டிப்பா சத்தியலோகத்துல. சத்தியலோகத்துல. ஆமா. ஏன் இப்படி எல்லாம் போய் பேசுற? என்னையா நீ என்னமோ எனக்கு வாங்கி கொடுத்த மாதிரி சொல்ற? இந்த மாலை எப்பயும் வாடாது. ஆமா. ஆனா இது உங்க பிரம்மா உங்க அப்பா மேலோகத்துல கொடுத்தது. கண்டிப்பா. அது சத்தியலோகத்துல கொடுத்தது. ஆமா. இது எங்க வாங்கினது தெரியுமா? எங்க வாங்கின? இது சத்தியலோகத்துல வாங்கினதா? ஆமா. கிடையாது, மதுரை புது மண்டபத்துல வாங்கினது. நேத்தோட நேத்தா புது மண்டபத்துக்கு போறோம். அடுத்த ஆளு ஐயா. ஏன் ஆளு? உங்க ஆளை கூப்பிடுங்க. அடியே அடியே பூங்காத. அந்த மைக்க போட்டு விடுக்கிறேன் அவங்களுக்கு. இல்லையா? ரோசாவோ, சின்ன ரோசாவோ,
ஒரு மகான் வந்திருக்கிறார். என்ன மகான்? நாரதர் மகரிஷி. ஓ நாரதரா? ஓ நாரதர், ஒரே நாரதர். யார் அவரு? இதோ வருகிறார். அழைத்துட்டு வாங்க. வாருங்கள் சுவாமி. ஆறாவது கிடைக்கும். கூட கேப்பிடு சொல்லுவாரு. அப்ப நெஞ்சில கொஞ்சம் கூட பயம் இல்ல. அத்தனை அப்படி இல்லங்க, உங்களை வாழ்த்த பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி படிக்க வேண்டியதாமா? பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி படிக்க வேண்டியதாமா? அருமையான அந்த மல்லாக்க வங்க தானா? உனக்கெல்லாம் ஒரு ஆளு, இவருக்கெல்லாம் ஒரு ஆளு. மூஞ்சி மூரை இல்லாதவனே 3 நாள் எழுதுக்கு எடுத்துறேன். அட நாராயணா, எனக்கு இருக்கப்படாதா? உங்களுக்கு இருக்கு. ஆக உங்கால பாக்கையில எனக்கு வந்துருச்சுங்க. வந்துருச்சா? அப்ப பப்பைக்கான வெண்டு அடைச்சு வச்சிரு. எதுலையா? நீங்க வந்துருச்சுன்னா அப்படி இல்லையா, அந்த அன்புன்ற அந்த ஒரு பாட்டாக வந்துருச்சு. எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐத்தங்கிட்டு வாங்க, உங்களோட ஒரு 2 குத்து. உங்கத அப்படி இல்ல, நீங்க என்ன குத்துண்டோன்னு தப்பா நினைக்கிறாங்க. ஐயா ஐயா நான் ஒதுங்கி நின்றுட்டேன். ஆமா, உங்க வேலை அப்ப அதே வேலை. உங்க வேலை. ஆதியில இல்ல. நீங்க இப்படி நிக்காதீங்க, நாங்க குத்துறத அப்படி போய் பாருங்க பாப்போம். எப்படி இந்த அங்க போய் ஆமாங்க. ஆக எப்படி குத்துன்னு பாத்தீங்கன்னா, ஏன் உட்கார்ந்து பார்க்க முடியா? ஏய் என்னை புடிச்ச கரகம் உன்னை கொத்திருச்சு. போ உடனே புடிச்ச கரகம் தேக்கு மரமாட்டோம் தெளிவாக இருந்தவளே, முருங்க மரமாட்டோம் என்ன முடிச்சு போட்டு போனவளே, ஐத்த பாக்கு மரமாட்டோம் வசந்துதான் நின்றவளே, ஞான புல்லாட்டம் என்ன நாளாக வளர்ச்சவளே, ஏவு சிற வாட்டாக்கி சத்தியப்பிரியா உனக்காண்டி பாடுறேன், ஓஞ்சிருப்ப பாக்க தாண்டி உயிரோடு உயிரோடு வாழுறேன். நீங்க உயிரோட வாழ்றீங்க, அது உயிரோட செத்துருவாங்க. புளிப்பா புளியங்கா இவன் எத்தனை இருக்கா? புளிப்பா புளியங்கா புடவை கட்டுன இருக்கா? புளிப்பா புளியங்கா இவன் எத்தனை இருக்கா? புளிப்பா புளியங்கா இவன் புடவை கட்டுன வெள்ளரிக்கா, அது புத்தம் புது காத்து நம்ம 2 பேரை சேர்த்து நடக்குது பார்க்கூத்து, அதை ரசிக்கணும். வாயா வாயா ஓடி பேரு நீ பாடி கண்டாலும் மலர் வீட்டுக்கு வந்த வீட்டுக்கு வந்த அந்த ஆளுதான் குத்துறானா? அந்த அம்மா கம்பெனி கொடுக்குது பாரு. வீட்டுக்கு வந்த விருந்தாளி பொண்டாட்டி போட்டு கடத்த கணக்குல இல்ல அந்த ஆளு எப்படி பண்ணிட்டாரு இவனு ஓடுறா குத்துறாளை விடுறே இல்ல. சானியா சானியா இந்ததான் தண்ணி வேற ஒண்ணுமில்ல, அவர் ஏன் தண்ணிக்கு என்ன தூக்கி எறிகிறாரு? ஏன்னா அவரு காதலிய நம்ம குத்திட்டோமா, அடுத்த காதலுங்க புத்தம் புது காத்து நம்ம 2 பேரும் புத்தம் புது காத்து நீங்க 2 பேரும் அடுத்த காதல் தங்கச்சி தங்கச்சி அவர் இல்ல.
பாரு மூஞ்சி முகர் தங்கச்சி அண்ணே டேய் போடா அடிச்சு போட்டுருவேன் போடாவா போடாவா அண்ணனை பார்த்து போடா நீங்க அண்ணன் மாதிரி நடந்துக்கிட்ட நீ முகரை மூஞ்சியும் பாரு தங்கச்சி போடா வந்து தங்கச்சி அண்ணே அவன் உள்ள பாருங்க இங்க வாமா சொல்லுடா இங்க வர்றா ஒன்னு பாக்க வேணாம் போ அண்ணனா பாரு இந்த விவரத்தை சொல்லு இங்க பாருடா போய் சொல்லடா நம்ம இடத்துக்கு நாரதர் வந்திருக்காருமா ஏய் இங்க வாக்க அங்க அவர் அங்க 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 வாக்க சொல்றாரு தங்கச்சி சொல்லுடா இங்க பாருடா ஐயோ ஐயோ நம்ம இடத்துக்கு நாரதர் மகிழ்ச்சி வந்திருக்கிறா சாமி